இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடி கண்டுபிடிச்ச வாய்ப்புக்காக நன்றி கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரவலும் நாமே, இந்த இரவின் ஆரம்ப வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவையே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரை நீங்க எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத தகவலை புரிந்து கொள்ள முடியாத கிருபைகளை தருகிறார்கள். வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பரிசுத்த கரங்களை தொடுதல் வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வர விருப்பமுள்ள உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தடைகளை நீங்க ஏற்றுவதில் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுவது உங்க நாமத்தின் மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக, எங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் நாம் ஆமென். நாம் கர்ப்பிம சபையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 4வது கருத்தாக வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கிறோம். உன்னிடத்தில் உண்டு, அதை நான் இருக்கிறேன். நீ மனதிருப்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவராக தேவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த பர்கமோ சபைக்கு கர்த்தர் கண்டிப்பான ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறார். உங்களிடத்தில் என்ன இருக்குது? தவறான உபதேசங்களை போதிக்கிற ஒன்று வீலையாம், மற்றொன்று நிக்கோலா. இவங்க 2 பேருடைய கூட்டம் உனக்கு கற்றுக் கொடுத்த 2 பாடம். 1 பாடம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாம். 2வது வேசித்தனம் செய்யலாம். வேசித்தனம் என்பது நம்ம உடலோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். ஆனா புதிய பாட்டில் வேசித்தனம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தம். அதாவது ஆவிக்குரிய வேசித்தனம், தேவனை விட்டுவிட்டு மற்ற சக்திகளுக்கு பின்னாடி போவது, தேவனை முக்கியப்படுத்தாம மற்ற காரியங்களுக்கு திரும்புவது தான் இடத்துல போடுவாங்க. புதிய பாட்டில் வேசித்தனம் என்றால் அதான் ஃபார்னிகேஷன் என்று வருவாங்க. சரி, அப்படியான கர்த்தர் சபையை கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறார். நான் என்ன செய்ய போறேன்? அவனோட வாயில் பட்டயத்தினால உன்னோட யுத்தம் பண்ணுவேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆண்டவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். சங்கீதம் 24 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். யார் இந்த மகிமை தெரியுது? இப்பதான் இப்படி மாற்றாரா மகிமையின் ராஜாவோட மகிமை வழிபடுது. தாங்க சொல்லி, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். தேவன் எப்படிப்பட்டவர்? யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். அதே வசனம் தான் 10வது வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 22ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 24ஆம் சங்கீதம் 3க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஞாபகம் இருக்கா? என்னையாவது ஞாபகம் இருக்கா? உங்களால சொல்லுங்க. 22ஆம் சங்கீதம் சொல்ல போனா ஆண்டவர் இயேசு 3 விதமான மெய்ப்பராக சொல்லுவாங்க. ஒன்று நல்ல மெய்ப்பர், அடுத்தது பெரிய மெய்ப்பர், அப்புறம் பிரதான மெய்ப்பர். நல்ல மெய்ப்பர் எங்க இருக்குது? நானே நல்ல மெய்ப்பர். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நானே நல்ல மெய்ப்பர். அடுத்தது பெரிய மெய்ப்பர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல பார்த்தா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின பெரிய மெய்ப்பர் இருக்கும். அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பிரதான மெய்ப்பர். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் தான் மெய்ப்பர். உதாரணமாக சங்கீதம் 23:1 நமக்கு தெரியும், கர்த்தரின் மெய்ப்பர். சங்கீதம் 80:1 இஸ்ரவேலின் மெய்ப்பரே. அப்படியானால் கர்த்தரை மெய்ப்பராக சுட்டி காட்டுகிறது வேதம். புதிய பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு தான் அந்த மெய்ப்பர். 3 விதமான மெய்ப்பர். ஒரு மெய்ப்பர் என்ன? குட், நல்ல மெய்ப்பர். அவர் என்ன மெய்ப்பர்? நல்ல மெய்ப்பர். அடுத்தது
அவர் கிரேட் ஷெப்பர்ட். மூன்றாவதாக அவர் சீஃப் ஷெப்பர்ட். ஆண்டவர் இயேசுவுக்கு மேய்ப்பன் என்று 3 முறை சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன? யோவான் 10:9 வழியாக நல்ல மேய்ப்பன். ஏன் அவர் நல்ல மேய்ப்பன்? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பதனால அவர் நல்ல மேய்ப்பன். ஏன் இயேசுவுக்கு நல்ல மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், பைபிள் சொல்லப்பட்ட முதல்ல ஒரு நல்ல மேய்ப்பன் இருந்தாரு, ஒரு ஆபிரகாம். அதுக்கடுத்தது யாக்கோபுக்கும் நல்ல மேய்ப்பன் தான். இரவும் பகலும் தூங்காம சொல்வார், இரவிலே தூக்கம் வர பட்சித்தது, பகல வெயிலை பட்சித்தது. அப்படிதான் பாடுபட்டு மேய்ச்சவர் தான். தாவீது ஆட்டினுடைய அந்த கரடி சிங்கத்துல வாயில் இருக்கும்போது கூட ஆட்டை காப்பாற்றுறவன் தான். இவர்கள் தான் நல்ல மேய்ப்பன் தான். ஆனா யாரும் ஜீவனை கொடுக்கல ஆட்டுக்காக. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்ததால் அவர் யாரு? அப்படின்னு ஜீவனை கொடுத்ததால் அவர் நல்ல மேய்ப்பர். என்ன சொல்ல போனா, நல்ல ஆட்டுகளா அவர் மேய்ப்பர். ஆண்டவர் இயேசு யாரு? நல்ல ஆட்டுகளா மேய்ப்பர். இந்த கெட்ட ஆட்டுக்கு தான் ஒரு நல்ல மேய்ப்பர். சரியா? ஏன்னா நல்ல ஆடு 99 எங்க நடக்கும்? கீழே நடக்கும். இந்த ஓடி போன ஆடு தெரியுங்களா, அது தோல் மேல எடுப்பாருங்க. அப்ப அது என்ன சொல்லுவோம்? நீதாயா நல்ல மேய்ப்பன். ஓடி போனவன் காரை ஓடிக்கணும். ஆனா இவர் என்ன செய்கிறார்? ஓடி போனவன்னு தூக்கி தோல்ல போட்டு என்ன பண்றாரு? சபைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்பப்போ சண்டை கட்டடிக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? அப்பதான் பார்த்து தேடி வருவாங்க. ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்து நல்ல ஆடா இருந்தா பார்த்து தேடவே மாட்டாரு. அதான் ஒழுங்கா வராங்கள. அப்பப்போ காணாம போயிட்டீங்கன்னா நம்ம ஆடு எங்க போச்சு தேடி வருவாங்க பாருங்களேன். அப்படியான இவர் யாரு? நல்ல மேய்ப்பர் என்ற ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். என்ன சொல்றேன்? எப்படி 13:19 பாத்தீங்கன்னா அவர் யாரு? பெரிய மேய்ப்பர். பெரிய மேய்ப்பர் என்றாருங்க, உயிர் தெழுந்ததினால், மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்ததினால் அவர் யாரா? பெரிய மேய்ப்பர். அடுத்தது 1 பேதுரு 5:3 சொன்ன இவர் யாரு? பிரதான மேய்ப்பர் என்றால் வரப்போகிறபடியினால அவர் யாரு? பிரதான மேய்ப்பர். அப்படின்னா ஆண்டவர் இயேசுவுக்கு 3 மேய்ப்பர்கள் வேணும் சுட்டி காட்டுகிறது. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்ததுனால நல்லவர், ஆடுகளுக்காக மறுபடியும் உயிரோடு எழும்பினதுனால். சரி, அவர் எழும்பலன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? இயேசு நல்ல மேய்ப்பன் செத்தாடு, அவர் உயிரோடு எழும்பாவிட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அவ்வளவு நீங்க அப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒண்ணுமே ஆகாது. ஆமா, 1 Corinthians 14 பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் இருந்தா போயிடும், எங்க பிரசங்கமும் இருந்தா போயிடும். இயேசு உயிரோடு எழும்பாவிட்டால் என்ன ஆகும்? அவர் நாம் பிரசங்கம் சொல்றாரு, 2 பிரசங்கம் இருந்தாம போயிடும். ஏன்னா செத்து போன ஒரு இயேசு பிரசங்கிக்கவில்லை, அவர் உயிர் உள்ளவர். 3ஆவதாக அவர் வரப்போகிறவர், கண்டிப்பா சிவனாக வரப்போகிறவர். ஆகவது யாரு? பிரதான மேய்ப்பன். இந்த 22ஆம் சங்கீதம் இது. ஏனென்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, சங்கீதம் 22 இருக்கிறது. யாருடைய சங்கீதம்? பாடுபடுகிற ஒரு மேய்ப்பன். 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு தெரியும். அவர் யாரு? நான் மரண நிழலின் பள்ளத்தான். தமிழ்ல நமக்கு மரண இருள். ஆக்சுவலா அது மரண இருளா இருந்ததுதான். ஆண்டவர் இயேசு எப்போ அதை கடந்து போனாரோ என்ன மாதிரி ஷேடோ ஆயிடுச்சு. Even though I walk in the shadow of death. எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்ல தான் நமக்கு மரண இருள். ஆனால் எபிரேய மொழியில அல்லது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா even though I walk in the shadow of death. மரண இருள் அல்ல, மரண. ஏன்னா இருளை இயேசு தன்னில் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட என்னதான் இருக்கு? மரணத்துக்கு நிழல் ஒண்ணுதான் இருக்குது. அந்த நிழல் அவங்க வந்து ஒன்றும் பாதிக்காது. அப்படின்னா அவர் யாரு? தேவன் என்னோட வீட்டிலிருந்து இயேசுல கூட இருப்பதனால அவர் யாரு? கிரேட் ஷெப்பர்ட். 3ஆவதாக அவர் வரப்போகிறவர். அதான் சங்கீதம் 24. வாசலிலே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கடவுளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவராமே. அப்படியானால் ஒன்று என்ன? நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன்.
சரியா? இந்த பிரதான மேய்ப்பன் எதில் சிறந்தவர்? ஞாபகம் இருக்கும். அவர் பரலோகத்துக்கு வரும்போது எப்படி வந்தார் என்றால், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவை பறித்து தன்னை தாழ்த்தி வந்து சொல்ல போனா ஒரு மனிதனுடைய உலகத்துக்குள்ளே சொன்னார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி போறாரு? பரலோகத்துக்கு போகும்போது மகிமையின் ராஜாவாக போகிறார். வரும்போது அடிமையின் சாயல்ல ஒரு மனிதனாக வந்தார். ஆனா இப்ப உயிர்த்தெழுந்தவர் எப்படி போறாரு? அவர் மகிமையின் ராஜாவாக போறதுனால அந்த பரலோகத்துல முதல்ல வரும்போது வாசல் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா இவர் மனுஷன் தானே, ஈஸியா வந்துட்டார். ஆனா இப்ப போகும்போது எப்படி போறாரு? மகிமையின் ராஜா. மாத்திரம் இல்ல, கூட யார் போறாங்க? உயிர்த்தெழுந்து பரிசுத்தவான்கள் கூட போறாங்க. எங்க? பாரடைஸ் போறாங்க. போகும்போது வாசல்களை போறதில்லை. என்ன பண்ண? வாசல்களை உள்ள தலைகளை உயர்த்துங்கள், அனாதை கதவுகளே உயருங்கள். ஏன்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறார். அப்படின்னா நம் தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெகோவா. ஜெகோவா ஷபயத். அது யுத்தத்தில் கர்த்தர் சிறந்தவர் என்பதற்கு பயன்படுத்த வந்த ஜெகோவா ஷபயத். சரியா? பைபிள்ல ஏறக்குறைய 300 முறை அந்த பேர் இருக்கு. யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர் என்பதற்கு எப்படி பார்த்தீங்க? யெகோவா ஷபயத். யெகோவா ஷபயத் எப்படி ஏறக்குறைய 300 முறை பைபிள்ல யெகோவா ஷபயத் என்ற வார்த்தை. அப்படின்னா ஒரு முறை சொன்னாலே போதும். எத்தனை முறை சொல்றாங்க? 300 முறை சொல்றாங்க. நீங்க அனுப்பிட்டீர்கள். வேதத்தின் அடிப்படை என்ன? வேதத்தின் அடிப்படை என்ன? அன்பு. அன்பு என்ற வார்த்தை பைபிள்ல 304 முறை தான் இருக்கு. அன்பு என்ற வார்த்தை வேதாகமத்தில் 304. ஆனால் அவர் யுத்தத்துக்கு வந்துதான் யுத்த வீரர் பராக்கிரமசாலி என்பதற்கு யெகோவா 300 முறை வேதத்தில் எழுதப்படுகிறது. அப்படியான ரொம்ப கிட்ட அவர் அன்பு என்பதற்கும் அவர் யுத்தம் செய்கிறவர் என்பதற்கும் என்ன ஆகும் தெரியுங்களா? அன்பா இருப்பாரு, நாம ஒழுங்கா இல்லைன்னா பம்பா மாறிடுவார். சரியா? இந்த பாசத்துல நீங்க பார்த்துருப்பீங்களா? குறிப்பிட்ட இருக்கும்போது அன்பா இருப்பாங்க, குத்து குத்துவாங்க. ஆனா கீழே இறங்கினா அன்பா மாறிடுவாங்க பாருங்களேன். அதுதான் கர்த்தரா இருக்குதான். ஏன்னா இவங்க கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ல அங்க இருக்கும்போது சுட்டு தள்ளுவாங்க வசனத்தை வச்சுட்டு, அவ்வளவுதான் தோலா உரிச்சிருவாங்க. ஆனா கீழே இறங்கணும் பாத்தீங்கன்னா அப்படி, ஏன்னா அடிச்சதுக்கு காயம் இருக்கும்ல, அந்த காயத்துக்கு என்ன போடணும்ல, அதுக்கு கீழே அம்பா, அங்க அம்பு இங்க அன்பு. சில சபையில பாத்தீங்கன்னா பாஸ்டர் எப்பவுமே அம்பாவே இருப்பாரு, பாசமா அன்பாவே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் காயத்தை ஆற்றுறதுக்கு எப்படியா 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி. சிலத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டமா கொஞ்சம் அப்படி குத்துற மாதிரி இருந்ததுன்னா பாஸ்டர் அப்படியே அன்பை பொழிஞ்சு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த காயம் தெரியாம வலிது உங்க பாஸ்டர் சொல்லிடுறது. சரியா? உங்க பாஸ்டர் நினைக்காதீங்க, எல்லா பாஸ்டரும் அப்படிதான் இருப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர், அந்த நண்பர் வந்து ஒரு இந்த மரைன் இன்ஜினியரிங் சரிங்களா, அந்த கப்பல் ஓடுது, அந்த இன்ஜினியர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் என்னுடைய நண்பர். அவருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்கள், ஒரு காசுமணி ஏரியா நிறைய பேர் இருக்காங்க. எனவே அங்கதான் அவருக்கு தொழில் அதிகமா நடக்கும். எங்களோட ஒர்க் பண்ணாரு. ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அவர் இப்படி ஒரு பாக்கைகள் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க தான் சொன்னாங்க, நீங்க ஒரு கப்பல் வாங்குறீங்கன்னா, ஒரு லான்ச் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஈஸியா நடக்கும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டாரு. வாங்கினா ரொம்ப சாப்பிட்டான ஆள். ஆக என்ன பண்ணாங்கன்னா வரவங்களா இவங்க தலையில மிளகா அரைச்சி போயிட்டே இருக்காங்க. இவன் ஸ்பெண்ட் பண்றதோட ஒரு லாபம், நிறைய லாபம் வரக்கூடிய தொழில், ஆனா வரல. அப்ப அவங்க சொன்னாங்க, இவ்வளவு சாப்பிட்டா இருந்தா பார்த்தாதியா, அப்போ என்ன செய்வான், கடிக்கணும். அவன் இல்லை, கடிச்சாதான் அவன் சரியாகும். அவன் பண்ணா தெரியுங்களா, எனக்கு அது வராது அப்படின்னு வேற ஒரு ஆள் வச்சுக்கோ. இதுக்கு கடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அணைக்கிறதுக்கு ஒரு ஆள். அவர் ஊருக்கு போய் அவர் தம்பியை கூப்பிட்டு வந்தார். அவன் தம்பியை விட்டு ஒன்று தொண்டு நிற்கிறாள். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த ஒர்க் பண்ண போட்டு வாங்குவாங்க, வாங்கி தள்ளுவான். அவங்க நேரம் இவன்ட்டு ஓடி வருவாங்க. அண்ணே உங்க தம்பி எப்படி பண்ணா அப்படி பண்ணலாம், மடப்பைய அப்படியா பண்ணா, நான் கேட்கிறேன், இது செட்டப்பை இருக்கிறேன். அவனை திட்டுறா திருதி, இவர் என்ன பண்ணுறது, அவனை தம்பியை திட்டுற மாதிரி இவங்கள தண்ணி கொடுக்கணும். அதுதான் ஊழியர்களையும் பாத்திரம் பண்ற வேலை. சரியா? அது தேவனுடைய தன்மை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, அன்புள்ளதாக இருக்கிறார். அதற்கு அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவராக தெரியல. அன்புள்ள தேவன் மாத்திரமல்ல, பட்சிக்கிற அக்னியும் அவர் தான். என்னமா எனக்கு ஆசை எப்படின்னா, இங்க இருந்து அங்க வரைக்கும் போடுறதுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா எழுதிட்டே போயிடுவாங்க.
யெகோவா ஷபயத். இது என்ன? ஒரு யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற என்பதற்கு எப்படி வார்த்தை கர்த்தருடைய புலித்தலைவர் கர்த்தருக்கு 14 விதமான யெகோவா டைட்டில் பைபிள் இருக்கு. இந்த 14 ஒண்ணு யெகோவா ஷபயத். இது ஏறக்குறைய 300 முறை பைபிள் இருக்கு. அப்படியானால் இவ்வளவு பராக்கிரமசாலியான தேவன் என்ன பண்றாரு? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய சேனை, நீங்க தமிழ் இருக்கீங்களா? சேனைகளின் கர்த்தர். இந்த யெகோவா ஷபயத்துக்கு தமிழ் என்ன? சேனைகளின் கர்த்தர். சரியா? அப்படின்னா அவங்க என்ன இருக்கும்? உங்களுக்கு சேனை இருக்கும்ல. ஹலோ அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு திடீர்னு பார்த்தோம்னா தனியா நின்று பேசுற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ண போனா அப்படிதான் நடக்கும். ஆளே இருக்காது. நான் மாத்திரம் இருப்பேன். முன்னாடி ஒரு கேமரா வச்சு ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனுக்கு வர வழியே கிடையாது. அவன் இருந்தே ஆகணும். எனக்கு சமயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு நம்ம பேசுறது எனக்கு வருதான்னு சமயத்தை அவனுக்கும் போர் அடிச்சுன்னா கடத்தி வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்துடுவான். அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நானே என்ன பண்ணணும்? தனக்கு தானே பேசுறவனுக்கு நம்ம ஊர்ல வேற பேரு. ஆனா அந்த ஷூட் பண்ண போனா அப்படித்தான் நடக்கும். எனக்கு இப்போ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. சரியா? நீங்களாம் தெரியும் காணாம போயிட்டு நான் மாத்திரம் தனியா ரெண்டு கேமரா மேல விட்டு போன மாதிரி தெரியுது எனக்கு. சரி, கவனிக்க. தேவன் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறார். சேனைகளின் கர்த்தர். அப்படி ஒரு சேனை இருக்கும்ல, சேனை இருந்தால் தானே அவர் கர்த்தர். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யார் வந்துட்டாங்க? முதல்ல அந்த இடத்துக்கு என்ன பேர் வைத்தார்? மக்னாயிம் என்று பெயரிட்டார். மக்னாயிம் என்றால் என்ன? 2 பரிவாரம், 2 சேனை என்ற 2 troops. அதாவது யாக்கோபு பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிறான். தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? சந்திக்கிறார்கள். தூதர்கள் யாரு? கர்த்தருடைய சேனை. முதல்ல யார் அப்படின்னு வந்துட்டாங்க? சேனை வந்து விட்டது. பின்னாடி யார் வருவாரு? சேனையின் அதிபதி வருவாரு. 24ஆம் வசனம் பார்த்து 32, 24 பார்த்தீங்கன்னா யாக்கோபு பிந்தி தனித்திருந்தால் ஒரு புருஷன் குடி கிழவன் போராடினார் இல்லையா? யார் வந்தாங்க? சேனையின் கர்த்தர் வந்தார். முதல் யார் வந்தது? சேனை வந்தது. அப்புறம் யார் வராங்க? கர்த்தர் வருகிறார். அப்படின்னா எப்போ கர்த்தர் வருகிறார் கூட என்ன இருக்கும்? கர்த்தருடைய சேனையும் கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்படி ஒரு பேரு சேனையின் கர்த்தர். இந்த கர்த்தருக்கு சொன்னேன். அதிகமாக எழுதப்பட்ட பெயர்கள் ஒரு பேர் என்ன? சேனையின் கர்த்தர், யெகோவா ஷபயத் என்று சொன்னேன். அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது? ராணுவம் இருக்கும்ல. அவருடைய ராணுவத்தை பற்றி சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அவருக்கு பேர் என்ன? சேனையின் அதிபதி யோசுவா 5ஆம் அதிகாரம், Book of Joshua, chapter 5, verse 13 and 14. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13, 14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து என்ன பண்றான்? தன் கண்களை ஏறெடுத்து எரிகோவை பார்க்கிறான். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்படின்னா யோசுவா என்ன பார்க்கிறான்? எரிகோவை பார்க்கிறான். 40 ஆண்டுகள் விடுதலையாகி அவர்கள் வந்து 40 ஆண்டுகள் ஒரு ஆபத்திலே பறந்து சென்று வராங்க. அந்த பயணத்தின் முடிவுல யோர்தானை பிளந்து தாண்டி வந்துட்டாங்க. எரிகோவின் சமவெளியில் வந்து பார்த்தா எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. சோ கேசி அப்படி என்ன பண்றா? மலைத்து போய் நிற்கிறார். இத்தனை ஆண்டுகள் பட்ட பாடு வீணா போச்சா? தேவ மனிதன் மோசே வந்தாரு, அவனும் இறந்து போயிட்டாரு, ஆரோடு இறந்து போயிட்டாரு. அப்படின்னா என்ன பண்றா? இவ்வளவு பிரயாசம் எடுத்து வந்தோமே, கதவு கூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் மலைத்து போய் நிற்கிறான். இப்ப 13ஆம் வசனம் வாசிங்க. நிற்கிறார். அவர் யாரு? அவருக்கு ஊதுகிற பட்டயம் அவர் கையில் இருந்தது. நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிறார். இவர் பார்த்துட்டு நிற்கிறார். அங்கே ஒருவர் நிற்கிறாரு, உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். உடனே இவனுக்கு என்ன ஆசை? இவனுக்கு இவன் நம்ம டீம் ஆடா அவர் டீம் ஆடா? இவனுக்கு பிரச்சனை என்னப்போ? ஒருத்தர் நிற்கிறாரு, வாழை உருவி கொண்டு நிற்கிறார். பார்த்தாலே தெரியுது, வித்தியாசமா தெரியுற ஆளு. இப்ப நம்ம டீம்ல இருந்தா நல்லா இருக்குமே. என்ன பண்றோம்? போயிட்டு எதுக்கும் ஏசுனாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கம் வந்தது ஏசு. அது திருப்பி எல்லாம் என்ன பண்றோம்? போயிட்டு அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எங்க டீமா அவங்க டீமா? அது அன்னைக்குள்ள ஆவிதான் இன்னைக்கு வரைக்கும் சபைகளுக்கு இருக்கு. ஏசுனார் யாரு? எங்க டீம் ஆடலாம்.
அடுத்த சபைக்கு இயேசுநாதர் கிடையவே கிடையாது. இதை சொல்றது நம்ம வேலை. இயேசுநாதர் ஒரு டீமும் கிடையாது, சரியா? அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் எல்லாருக்கும் தேவனானவர். யாரு கிடையாது? ஒரு சின்ன சபைக்கு இல்ல ஒரு சின்ன கூட்டத்துக்கு, வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, மாம்சமான யாவருக்கும் அவர் தான். மாம்சமான யாவருக்கும் அவர் தானே கட்டு. ஆனா என்ன பண்றான்? அன்று இயேசு கூறு போடுறான் பாருங்களேன். எங்க டீமா அவங்க டீமா? அவர் சொல்ற பதில் பாருங்க. அதற்கு அவர் அல்ல அல்லன்னா அத்தனை இவர் என்ன கேட்கிறாரு? நீ எங்க டீமா அவங்க டீமா? இல்ல ஒருத்த டீமும் கிடையாது, போங்கடான்னு அர்த்தம். ஏசு யார் டீமும் கிடையாது. அல்ல, நான் இப்ப என்ன வந்திருக்கேன்? சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன். வந்தவர் யாரு? நான் அடிக்கடி யோசிப்பேன், இங்க ஒரு யோசுவா நிக்கலாம். இவன் யாரு? இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதி. எதிர ஒருத்தர் நிக்க, அவர் யாரு? கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி. இவர் பெரிய யோசுவா, அவர் பெரிய யோசுவா தான். ஹலோ, ரெண்டு பேரும் யோசுவா. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சகரை பாருங்கள். அது தமிழ்ல ரட்சிப்பு இருக்கு இல்லையா? இருக்குன்னா ரட்சகர், யாஷுவாங்கிற வார்த்தை இல்லை, யெஷுவா. யெஷா என்றால் ரட்சிப்பு. யெஷா என்றால் சால்வேஷன். யெஷுவா என்றால் சேவியர். கர்த்தர் ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கிறவர் இல்ல, ரட்சகரையும் சேர்த்து கொடுக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உலகத்து மனிதர்கள் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தா அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். ஆனா இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது ரட்சகரே கொடுத்துருவாங்க. அதுதான் தேவ ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம். மற்றவர்களுக்கும் ஒரு தேவன் தான் என்ன கொடுப்பாருங்களா? காட் சேவ் தான். ஆனா நமக்கு அப்படி இல்லை, சேவியரை மாடுவார். ஏனென்றால் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துடும். மீட்டவர் நம்மோடு நடக்கிற அனுபவம் தானா வந்துடும். அப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்டவர்? யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். அவருக்கு பேர் என்ன பேருந்தா? சேனைகளின் அதிபதி. அந்த சேனையின் அதிபதிக்கு இன்னொரு கதை சொல்லி காட்டுகிறேன். இவர் என்ன செய்வார்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்போதாவது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அப்படிதான் நடைமுறை இருக்கு. நான் சொன்ன மாதிரி இருக்கு. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் கட்டமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியே கிடையாது. ஆமென். நமக்கு என்ன கிடையாது? we are not a defeated people. ஏன்னா ஆண்டவர் வெற்றி பெற்றவர் மாத்திரமல்ல, நாமும் வெற்றி பெற்ற தேவனை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே நமக்கு என்ன கிடையாது? தோல்வி இல்லை. பாதபட்சம் பாடுறாங்களே, வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு பாடுறாங்க தெரியுங்களா? நம்மளோட பாட்டுக்கிட்டே தோல்வி உண்டு தோல்வி உண்டு நம்ம பாடிட்டு இருப்போம். பாட்டை மாத்திரம் என்ன பண்ணுவோம்? அவர் பாட்டு போடுறதில்லை. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நம்ம மூஞ்சி அப்படியே ஆயிடும் பாருங்களேன். அவர் சொல்லாரு, சொன்னா கூட சோர்ந்து போயிட மாட்டேன்றாரு. நமக்கு சொல்ல வேண்டாம், அவங்க சொல்லியிருப்பாங்களோ எனக்கே சோர்ந்து போயிடும். அப்படின்னா தேவன் மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பார்? ரட்சிப்பை கொடுப்பார். பூமியின் எங்கே உள்ளவனுக்கு அவரை நோக்கி பார்த்தா ரட்சிப்பு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம் நின்று கொண்டு என்ன செய்யணும்? ரட்சிப்பை அல்ல, ரட்சகரை பார்க்கணும். ரட்சிப்பு கிடைத்தால் ஒரு நாளை தொலைச்சிடலாம். ஆனா ரட்சகர் கிடைத்தால் ஒரு தொலைக்கும் போது மறுபடியும் ஒரு ஆள் கொடுக்க முடியும், திரும்பவும் ஒரு ஆள் ரட்சிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் 2 வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 8:37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறதாலே எப்படிப்பட்ட தேவன் நமக்கு அரைகுறையான வெற்றி இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வெற்றி சேர்க்க பண்ணி
இது 2 ஆக்சுவலா தமிழ் அது குறைந்த மொழியாக தான். 2 எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படின்னு அர்த்தம் என்ன? வெற்றி பெற்றது நம்ம நினைக்கிறோம் இல்ல. ஆங்கிலத்தை வாசிச்சு பாருங்க. He has made us to participate in the triumphal march. நாம வெற்றி பெற்றவர்கள் அல்ல, வெற்றி பவனியில் பங்கு பெறுகிறோம். நாம யாரு? வெற்றி பெற்றவர்கள் அல்ல. யார் நம்ம? வெற்றி பவனி. ஒரு பெரிய ஊர்ல வெற்றி ஊர்வலம் போது நம்ம எங்க இருக்கிறோம்? We are the triumphal march. அந்த தமிழ் மொழியாக கொஞ்சம் குறைந்த மொழியாக தான். 2 கிறிஸ்துக்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்பட்டதுன்னா வெற்றி பவனியில் பங்கு பெற வைத்தார். அப்படின்னா உலக மனுஷன் என்ன பண்ணுவாங்க? தோல்வியிலிருந்து வெற்றிக்காக போராடுவான். ஆனால் ஆவிக்குரியவர் அப்படி இல்லை, வெற்றியிலிருந்து இன்னொரு வெற்றிக்காக போராடுகிறார். உலகத்து மனுஷனுக்கு என்ன? அவன் தோல்வியை தவிர்ப்பதற்கு யுத்தம் பண்ணுவான். நாம அப்படி இல்லை, இன்னும் ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்காக யுத்தம் பண்றோம். அவனுக்கு யுத்தம் வரும், நமக்கு யுத்தம் வரும். அவனுக்கு to avoid defeat, தோற்று போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? போராடுகிறான். எதுக்கு? தோல்வியை தவிர்ப்பதற்கு. நம்ம அப்படி இல்லை, we are already victorious. நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள். நம்ம எங்க இருக்கிறோம்? வெற்றி பவனியும் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு ஏன் யுத்தம் வருகிறது? இன்னும் ஒரு வெற்றிக்கு போறது தான். அதான் ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலும் நம்மளே அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் is made us more than conquerors. வெற்றி பெறுகிறவர்களை விட ஒருபடி மேல. முற்றும் ஜெயம் என்பது முழுவதுமான வெற்றி நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? என்ன செய்யறாரா? He made us more than conquerors. வெற்றி பெற்றவங்க இருக்காங்க தெரியுங்களா? அவரோட ஒருபடி மேல கற்றுக்கொண்டு போயிடுவார். அப்படின்னா அப்படிப்பட்ட தேவன் அவர் சேனையின் அடிமைகள் அர்த்தம் என்ன? அவர் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா? முதல்ல எப்போதும் வெற்றி போட்டியில பங்கு பெற வைப்பவர். 2வது வெற்றியாளர்களை காட்டும் ஒருபடி மேல வைக்கிற ஆண்டவர். அடுத்தது அவருடைய சேனை, கர்த்தருடைய ராணுவம். என்ன ராணுவம்? ஏசாயா 40 26 நட்சத்திரங்கள் கர்த்தருடைய சேனைன்னு போட்டிருப்பாருங்க. கர்த்தருடைய ராணுவம் எது? சேனைகளின் கர்த்தர். அவருடைய ராணுவம் எது? நான் சொல்றது புரியுதா? நீங்க பிடிச்ச வச்ச மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு புரிய திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. முகத்திலையாவது புரியற மாதிரி கொஞ்சம் நடிக்கவாறு செய்யும். தமிழ்நாட்டு சொல்லலாம், திண்டுக்கலுக்கு போனா 2 இது இல்லையா? தேவராஜ் பிள்ளைக்கு வந்தாலும் அதே மாதிரி அந்த 2 ஒண்ணாவா உட்காந்துருப்பீங்க. நீங்க வந்து கொஞ்சம் நின்று பாருங்களேன், உங்க ஆவி எங்க போனது தெரியாது, கீழே இறங்கி ஓடிடுவீங்க. பைபிள் சொல்லுது. கொஞ்சம் புரியுற மாதிரி நடிக்கவாறு செய்யுங்க, சரியா? அல்லேலூயா. சரி, கவனிங்க. சேனைகளின் கர்த்தர். இவருடைய சேனை என்ன? நட்சத்திரங்கள் தான் அவருடைய சேனை. வாசிங்க, திரும்ப வாசிங்க. 40:26. அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய சேனை என்றால் நட்சத்திரங்கள். மேல பாத்தீங்கன்னா யாரை குறித்தது? நட்சத்திரங்களை குறித்தது. அந்த நட்சத்திரம் செய்வாரா? அவர் புறப்பட பண்ணுவாரா? சரி, உங்களுக்கு தெரியும் நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணுமா? நட்சத்திரம் என்பது கர்த்தருடைய சேனைன்னு போட்டிருக்காங்க. தமது சேனையை புறப்பட பண்ணுகிறார். நட்சத்திரம் சண்டை போடுமா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்னு சொல்றாங்க. நிறைய ஸ்டார் வார் சொல்றாங்க தெரியுங்களா? இது இன்றைக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பைபிளை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க எல்லாம். இப்ப நான் சொன்னேன், வாசல்களை தலைகளை அனாதி கடவுளே வேறுங்களா அப்பவே பரவாயில்ல. ரோலிங் ஷர்ட் இருந்துருக்கவங்க தான் அப்படி தூக்கிள்ள கருண் மேல போற மாதிரி அப்பவே இருந்திருக்கு. சரியா? வேதத்துல எல்லாமே இருந்ததுதான். சும்மா இவனை எடுத்து நமக்கே ஒரு வடிவத்தை மாத்தி நம்ம தலையில் விட்டுறாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், Judges chapter 5 and verse 20. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. அது இஸ்ரவேல் எதிரி யாரு? சிசேரா.
அந்த சிசரோட யார் யுத்தம் பண்ணாங்களா? வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டா. அப்ப என்னது? ஸ்கை வார் ஆரம்பிச்சது. யார் சண்டை போடுறாங்கன்னா ஸ்டார் வார். அங்க அயனங்கள் என்றால் நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாதை இருக்குல்ல. அயனம் என்றால் என்ன? அவங்களுடைய பாதை. அந்த பாதையில இருந்து என்ன பண்றாங்களா? பாதை விட்டு வெளியே வரவும் கூடாது. ஆனா கர்த்தருக்காக சண்டையும் போடணும். என்ன பண்ணுவாங்களா? அங்க இருந்தே சண்டை போடுவாங்க. அப்படின்னா தேவனுடைய ராணுவம் சேவை என்பது நட்சத்திரங்கள். எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? அதை எண்ண முடியாது. ஏன்னா ஆபிரகாம் கூட்டாரு தெரியுங்களா? ஆபிரகாம் சொல்லிட்டாரு, என்ன கூடுமா, என்ன கூடுமா, என்ன கூடுமா? அது முடியும். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாபிலோன் வந்து வானையில் சார்ந்தது ரொம்ப பேர் பெற்றவங்க. ஆபிரகாம் காலத்துல அவங்க யார் தெரியுங்களா? அஸ்ட்ரானமில ரொம்ப பெரிய உயர்ந்தவர்கள். அவன் எண்ணி வச்சிருக்க 1256 நட்சத்திரம் தான் பூமியின் வானத்தில் இருக்கு. 1256 ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல அவனுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? அவங்க ஸ்கூல்ல டீச்சர் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. Dear children, you know how many stars are in the sky? No matter, we count that அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Dear children, there are 1256 stars in the sky. சண்டே ஸ்கூல்ல அக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆபிரகாம் மூளையில அதான் இருக்குது. ஆனா கர்த்தர் கேட்கிற வெளியவாடா எண்ணி பாருங்க, உனக்கு எண்ண முடியுமா? அதான் ஒரு விசுவாசிகள் தந்தை. அவருக்கு கொசு மூலையில என்ன இருக்குது? அவங்க ஸ்கூல்ல அவனுடைய விஞ்ஞானம் சொல்லி கொடுத்தது இருக்குது. 1256 நட்சத்திரங்கள் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னால என்ன கூடுமா? அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இது எண்ண முடியாது போல இருக்குது, நம்ம ஸ்கூல்ல தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் என்ன வரும்? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் என்ன வரும்? தண்ணி வரும். வாட்டர் சொன்னீங்களா? எனக்கு கர்நாடகான்னு கேட்குது. வாட்டர் எப்படி கேட்குது? ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஆக்சிஜன் இருக்குல்ல, எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு தனியா மாத்தலாம் தானே? முடிய மாட்டேங்குது. முடிஞ்சிருந்தா நம்ம ஏன் கர்நாடகா ஏந்துறோம், அதோட கையேந்திரம் கர்நாடகா ஏன் கையேந்தணும் இல்லையா? நம்ம ஊர்ல இல்லாத ஹைட்ரஜனா, நம்ம ஊர்ல ஆக்சிஜனா? அப்படின்னா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? நம்ம மூளைக்கு எட்டல. ஆனா டீச்சர் சொல்லிட்டாங்கல்ல, H2O is water. ஆமா, கூட டீச்சர் சொன்னாங்க HCO. அந்த ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் கூட கரிய சேர்த்தன என்ன ஆயிடும்? சர்க்கரையாக மாறிடும். ஹைட்ரோ கார்பன் சர்க்கரையோட பாருங்க HCO தான். எவனாலும் குறுக்கீடுகள் கேட்கறானா? அது எப்படி தண்ணியில கரிய சேர்த்தா சர்க்கரை வருமா? கேட்கணும் தானே? கேட்க மாட்டோம்ல. ஆனா பைபிள சொன்னீங்கன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. டீச்சர் சொன்னா பிறந்த நீக்கிடுவாங்கல்ல, கட்டணம் அடிக்க மாட்டாரா? அதெல்லாம் பண்றா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு சுத்திட்டு இருக்கிறோம்ல. ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல அந்த மனிதன் அன்னைக்கு பார்த்த அந்த கேலக்சி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது, அவன் பயனாட்கள் தெரிஞ்சது, அவ்வளவுதான். 1256 அவன் சொல்றது. இதுக்கு பின்னாடி கிபி 4ஆம் நூற்றாண்டு, இது வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அது பிசி 15th செஞ்சுரிக்கு முன்னாடி. ஆனால் இயேசுக்கு பின்னாடி 84th செஞ்சுரியில தாலமின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் கண்டுபிடிச்சா இதோட கொஞ்சம் குறைவு, 1212 14 அவன் சொன்னான். அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு அது கொஞ்சம் அதிகமா ஜெனரஸா எண்ணிட்டாங்க. அவ்வளவு இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எண்ணி பாரு. ஆபிரகாம் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அந்த கொசு மூளையை கலத்தி வச்சுட்டான். விசுவாசத்துக்கு என்ன வேணும் தெரியுங்களா? நம்ம மூளையை கலத்தி வைக்காத வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியாது. நம்ம விசுவாசிப்பதற்கு வேற யாரும் தடையில்லை. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்க இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு மூளையில் கொஞ்சம் விஷயம் தெரியுங்களா? இதுதான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை உறுதியா பிடிக்க முடியல. யோசித்து பாருங்க, தேவதூதன் கர்த்தர் சம்பந்தம் நிற்கிறார். சகரியா கர்த்தருக்கு தூபம் காட்டுவதற்கு சீட்டை கற்றுக் கொண்டு என்ன பண்றாரு? உள்ள போய் நிற்கிறார். தேவ பிரசனத்துல இவங்க 2 தவிர யாரும் கிடையாது. எங்க நிற்கிறான்? பரிசுத்தத்துல நிற்கிறான். அங்க யார் வருகிறான்? தேவதூதன் வருகிறான். வந்து என்ன சொல்றான்? சகரியாவே ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவார். உடனே எப்படி ஆகும்னு கேட்கலாம் பாருங்களேன். ஏன்? மூளை என்ன சொல்லுது? நல்ல வயது சென்று போச்ச, இது சாத்தியம் இல்லையே. அவனுக்கு என்ன பண்ண முடியல? தேவன் தூதன் உன்னை கொடுக்கிறான், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான். Your wife will bear a child. ஆனா இவனுக்கு என்ன செய்ய முடியல? அதை வாங்கும் போது இவனுக்கு என்ன செய்ய முடியல? அதை உறுதியா பிடிக்க முடியல பாருங்களேன். How is it possible? இது எப்படி நடக்கும்?
அதெல்லாம் அப்படியா கொஞ்ச நாள் பேசாம இருப்போம் டவுன். இப்போ அதே ஸ்கைல ஆண்டவர் அங்கங்கே சொன்னான்னா பிரசங்கப்படுத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. எல்லாம் சகரையை வந்து வெளியே கையை கால காட்டலாம் தெரியுங்களா, ஆசீர்வதிப்பதற்கு பேச்சு வரல உனக்கு. அதே கதை நமக்கு ஆயிட்டு இருக்கும். விசுவாசம் என்பது இருக்குங்களா, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அல்ல, கரெக்டாக சொல்லணும். இது மாறிடும், அது மாறாது. கத்தரி வார்த்தை ஒரு நாளும் மாறாத. எவ்வளவு தெரியுங்களா, இன்றைய விஞ்ஞானி சொல்லுகிறான் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறான், அவன் என்ன வச்சிருக்கிறான் 46 trillion. எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறான் 40 sextillion. 40 sextillion என்றால் ஒரு sextillion எவ்வளவுன்னா ஒண்ணுக்கு பின்னாடி 21 சைபர் போட்டா அது ஒரு sextillion. ஒண்ணுக்கு பின்னாடி எத்தனை சைபர்? 21. இதான் ஒரு sextillion. 1 followed by 21 zeros. அப்படின்னா எவ்வளவு இருக்கு சொல்றா? 40 sextillionனா 40 followed by 21 zeros. இது யார் சொல்றா? நீ விஞ்ஞானி சொல்றான். அதாவது கண்டிப்பா இது இல்ல. நீங்க எதுக்கு உங்களுக்கு தெரியுங்க, தூதர்கள் நட்சத்திரங்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறார்கள். உதாரணமாக வெளிப்பாடு 12 பாத்தீங்கன்னா பிசாசன் பண்ணுவீங்களா, தன் பாலினாலே 1/3 நட்சத்திரத்தை இழுத்து போட்டான்னு. நட்சத்திரம் ஏஞ்சல் சொல்ற தூதருடைய அடையாளம். அப்படின்னா எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது? 40க்கு அப்புறம் ஒரு 21 சைபர் போட்டா நமக்கு மூச்சே நின்று போயிடும், அவன் சொல்ல முடியவில்லை. சரியா? அவ்வளவு பெரிய தூதர்கள் யாருக்கு இருக்காங்க? கர்த்தருடைய சேனையில இருக்குது. அதனால வாலெல்லாம் ஆட்டாதீங்க கர்த்தர். சரியா? ஹலோ, அவனுடைய சேனை, அவன் சேனைகளின் கர்த்தர். அந்த அந்த பெர்கமு சபைக்கு என்ன எச்சரிக்கை தெரியுங்களா? நான் என்ன பண்ண போறேன், உன்னோடு வந்து என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். அவரே பராக்கிரமசாலி, யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். அவருடைய சேனை எவ்வளவு இருக்குது? எண்ண முடியாதவைகள். நட்சத்திரம் எப்படி எண்ண முடியாது, அப்படி எண்ண முடியாதுதான். அப்படின்னா கவுண்ட்லெஸ். சரி, இதுல ஒருத்தர் வந்தா என்ன ஆகும்? இந்த 40 sextillion இருக்கு இல்லையா, 40க்கு அப்புறம் 21 சைபர் போட்டு அவ்வளவு தூதர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கலாம், தேவராஜ பிடித்தல வந்தான்னு வச்சுங்களேன், கதை என்ன ஆகும்? முதல்ல நமக்கு தான் கதை. சரியா? குப்புசாமி கோவிந்தம் அப்புறம் தான் முதல்ல அரசியலை விட்டு. ஏன்னா நீங்களாம் உட்கார்ந்து இருக்கீங்க, நான் நிக்கிறேன், என் தலைதான் மேல இருக்கு. ஆமா, உங்க வெட்டுனா முதல் தலை ஏன் தலைதான், ஏன் தலை தான். உனக்கு இவ்வளவு தெரியுது இல்ல, உனக்கு நல்லா முதல்ல அடி உனக்குதான். கவனியுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 2 Samuel chapter 24 verse 15 and 16. 15, 16. அப்பொழுது கர்த்தர் 2 சாமுவேல் 24, 15, 16. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்படினார். அதனாலே தான் முதல் பேசவா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதர் எருசலேமை அழிக்க தன் கையை எத்தனை பேர் வந்திருக்காங்க? 70,000. எத்தனை பேர் வந்தா? ஒரே வர்த்தமான் தான். காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள எவ்வளவு வெட்டிட்டான்? 70,000 பேர். இப்ப இவ்வளவு தூதர் வந்தாங்கன்னா உலகத்தை தேடினா கூட ஆள் கிடைக்க மாட்டான் வெட்டுறது. சரியா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்க. அன்று ராத்திரியிலே எவ்வளவு? 1,00,000. சரியா வாசிய? 35,000. சரி, 1,85,000 பேர். யாரு? ஒரு தூதன் நைட் ஷிப்ட்ல உள்ள வெட்டிருக்கான். இவனை டே ஷிப்ட்ல விட்டா என்னத்துக்கு பாவான்னு பாருங்க. தூங்கி வெட்டும் போது ஒரே ஒரு தூதன் எவ்வளவு வெட்டிருக்கான்? ஒரு ராத்திரில 1,85,000 பேர் காலி பண்ணிட்டான்.
இவ்வளவு அதான் கர்த்தர் சபைக்கு சொல்றாரு, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நான் யாரு சேனைகளின் கர்த்தர், என் வாயில இருபுறமும் கருவுள்ள பட்டயம் இருக்குது, நான் சேனைகள் எண்ணிக்கை என்ன, கணக்கு வழங்காதவைகள். ஒருத்த வந்தாலே இவ்வளவு பாதிப்பு என்றால் யோசிச்சு பாருங்க, அவருடைய சேனைகள் வந்தால் என்ன ஆகும்? இது சபைக்கு கொடுக்கப்படுகிற சரியான ஒரு எச்சரிக்கை. அன்றைய திருச்சபைக்கும் சரி, இந்திய திருச்சபைக்கும் சரி, என்ன வேணும் தெரியுங்களா? இந்த விழிப்புணர்வு எப்போதுமே வேணும். கர்த்தர் சேனைகளுக்கு ரெண்டாவது சுட்டி காட்டுகிறேன். கர்த்தருடைய சேனை இது வந்து நட்சத்திரங்கள். அடுத்தது யாத்ராகம் 12:41 வாசிங்க. யாத்ராகம் 12:41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இது யாரு? இஸ்ரவேல். முதல்ல யாரு? வானத்தில் உள்ள ஒரு சேனையை கவனித்து அவங்களை அறியங்க, அவங்கள தூதர்கள். இப்ப யாரு? இஸ்ரவேல கர்த்தருடைய சேனை. இவன் என்ன பண்றா? சேனைகளா எகிப்து புறப்படுறாங்க. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இது அவருக்கு முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. சரி, அந்த ராத்திரில யார் புறப்படுறாங்க? 6 லட்சம் யுத்த புருஷன் புறப்படுறாங்க. 6 லட்சம் யுத்த புருஷன் புறப்படுறாங்க. ஒரு யுத்த புருஷன் எவ்வளவு பேர் கொல்லுவான்? தூதரை சொன்னேன் உங்களுக்கு. ஒரு தூதர் என்ன பண்றான்? அவன் ஒரு பகல்ல மதியத்துல எவ்வளவு பண்றான்? 70,000 பேர் பண்றான். நைட்ல ஒருத்தர் என்ன பண்றான்? 1,85,000. சரி, அவங்களும் தூதர்கள். சரி, கர்த்தருக்கு பூமியிலே ஒரு செயல் இருக்கு, யாரு? இஸ்ரவேல். அவன் எவ்வளவு பேர் கொள்ளுவான்? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 32:30. அவர்களுடைய கண்களை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி, ஒருத்தன் எவ்வளவு பேர் விட்டுவானா? 1000 பேர் துரத்துவான். 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதற்கு. அப்படின்னா ஒருத்தனுடைய பலம் எவ்வளவு? ஒருத்தன் 1000, 2 பேரு 10,000. இங்கதான் ஒரு பெரிய டீமே நிக்குது, 6 லட்சமே நிக்கிறாங்க. ஒருத்தனா இருக்கிறானா 2 தான் நிக்கிறாங்க. ஒருத்தன் தான் என்ன செய்வான்? 1000 பேரும் கொல்லுவான். 2 பேர் சேர்ந்தா 10,000. அப்படின்னா 2 பேர் சேர்ந்தா என்ன தெரியுங்களா? 1000 5,000 மாறுது. ஒருவன் 1000, 2 பேர் 10,000 என்றால், இப்போ தனியாக ஒரு யூதன் வெட்டினா 1000 பேர் வெட்டுவான். ஆனா 2 பேர் சேர்ந்து 6 லட்சம் பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. அவன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருடைய சத்துவம் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் திருமணத்தில் அடிக்கடி சொல்லுதுங்களா? திருமணத்தில் 2 பேர் இணையறாங்க இல்லையா? ஒரு ஆணும் பெண் இணைப்பதனாகும். ஒருவன் 1000, 2 பேர் ஏங்க திருமணத்தில் 2 பேர் இணையறாங்கல்ல. இது 10வது கர்த்தரான 3வது இணையறாங்க. நம்ம கதை விடுறோம்ல, சொல்றாங்கல்ல, முப்படி நூல் அருந்து போகாது. எத்தனை திருமணத்துல கர்த்தர் வருவாரும் தெரியாது எனக்கு. இந்த காரியம் இது மாதிரி அந்த பொழுது வேற எதுவும் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தை திருமணத்தை பார்த்தீங்கன்னா வெறும் வெட்டியான கர்த்தராக வந்த திருமணங்கள். மீதெல்லாம் மேன்மேட் தான். பாச சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, ஆண்டி சொன்னாங்க, பண்டாரம் சொல்லிச்சு, இல்லை இவங்களை பார்த்தாங்க, இவங்களே முடிச்சாங்க, இல்லை இவங்களே இருந்து ஓடினாங்க, எப்படியோ ஒண்ணு நடக்கும். ஆனா கல்யாணத்துல எட்ட மாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் எங்கள் கண்களுக்கு கண்ணை குடிக்கிட்டு ஆச்சரியமே வராது. உனக்கு கண்ணு இருக்கிறதால உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு கிடைச்ச என்ன அந்த காரியம் யாரை ஏமாத்திரம் தெரியவே இல்லை. அது கல்யாணத்துல போடுறதுக்குனே அந்த ஒரு லெட்டர், கல்லறையில் போடுறதுக்கு ஒரு லெட்டர் இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடினே இவன் கல்லுகளை போராட்டம் நடத்திப்பாங்க. அவன் கல்லறையில போடுறோம் நல்ல போராட்டம். நீங்கடா நல்ல போராட்டம் இருந்தேன் கத்துக்காக என்ன நடத்துது? அதாவது கிறிஸ்தவத்துல அண்ட பொழுதுக்கு ஆகாச கத்த சொன்ன கிருபை விடவா? வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அந்த பயந்தவரோட கிருபை இருக்குன்னு சொல்லாது. நம்ம அதெல்லாம் மிஞ்சி போயிடுவோம். இது பொய் சொல்றது. ஒருவன் எத்தனை பேர் துரத்துவோம்? 1000 பேரை ஒரு ஆணை பண்ணி திருமணம் சேர்த்த 10,000 பேர் துரத்தணும்ல. இது ஒண்ணு துரத்தி தெரியுது. இவன் அவனை தரத்தான், அவன் இவனை தரத்தான், மொத்தத்துல ஆளாலும் துரத்தி தெரியுறான். இவன் எங்க 10,000 பேர் துரத்த போறான்? கர்த்தருடைய சேவை என்பது எவ்வளவு தெரியுங்களா? 1000 இருக்கும். 2 பேர் சேரும்போது 5 டைம்ஸ். இவனுக்கு 5000, அவனுக்கு 5000. சரியா? அப்படின்னா 6 லட்சம் பேருக்கு ஒரு 5000 மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவு பேரை என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சேனையினால் பூமியில் உள்ளவனை அழிக்க முடியும்.
அவன் தேவனுடைய சேனை என்பது சாதாரணமானது அல்ல. இன்னொன்று சொல்லி காட்டுகிறேன். தேவனுடைய சேனை அடுத்தது யாரு? கர்த்தருடைய சபை. தேவனுடைய சேனை வந்து நட்சத்திரங்கள். அடுத்தது யாரு? இஸ்ரவேல், மாம்சத்தின்படி பிறந்த யூதர்கள். மூணாவது யாரு? கர்த்தருடைய சபை. நீங்கள் நான் தான் கர்த்தருடைய சேனை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகராய் தீர்க்கபடி. சரி, போர்ச்சேவகர் என்றாலே யாரு? சபை என்பது என்ன? கர்த்தருடைய சேனை. இந்த சேனை கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கார்? தீங்க என்ன செய்யணுமா? தீங்க அனுபவம் என்ஜாய் பண்ணணும் அர்த்தம். ஹலோ, தீங்க என்ன பண்ணணுமா? என்ன பண்ணுறது? விசுவாசியை பார்த்துட்டோமே, ரட்சிக்கப்பட்டமே, அது இல்லை. என்ஜாய் பண்றது. இதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் சொல்றாரு தெரியுங்களா? 14:23 வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விடப்பட்டால் பண்ணப்பட்டால் பாதாளத்தில் என்ன பண்றாரு? அவர் வேதனைப்படும் போது கண்களை எடுத்து என்ன கூப்பிட்டான்? ஆபிரகாம் எப்படி அனுபவித்தான்? அனுதினமும் சம்பளமாய் சாப்பிட்டா, ரத்தாம்பரம் கொடுத்தா, போக்குவரத்து நிறைய அவனை தாட்டு இருக்கு அவனை பத்தி. அவ்வளவோ அனுபவித்தான். லாசர் என்ன பண்ணா? பாடுகளை அனுபவித்தான். அப்படின்னா இந்த பணக்காரன் எப்படி ரத்தாம்பரம் விழுந்துட்டு சுத்தும் போது என்ஜாய் பண்ணானோ அப்படியே லாசர் கிழித்து சட்டையெல்லாம் ஒன்றும் இல்லாம ரோட்ல கிடக்காம தெரியுங்களா கேட்ல. அப்போ அதே நிலையில அவன் இருந்திருக்கான். மிக விசுவாசிகள் கவனிக்க வேண்டிய வந்து இயேசு ரிமெம்பர்னு சொன்ன சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரே பரணம் தெரியுங்களா? மகனை இதை நினைத்துக்கொள். எதை நினைச்சுக்கோ? நீ அந்த உலகத்துல என்ஜாய் பண்ற, லாசர் இந்த உலகத்துல என்ஜாய் பண்ண. கத்த பண்ண 2 உலகத்திலையும் யாரையும் என்ஜாய் பண்ண முடியாது. நீ இங்க என்ஜாய் பண்ணா அங்க பாடுபடணும். இங்க கத்தருக்காக பாடுபட்டா அங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஆவிக்குரியவர்களுக்கு கண்டிப்பா தெரியுங்களா? இங்கேயே விட்டுறக்கூடாது, அதையும் விட்டுறக்கூடாது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு டீச்சர்னாலே பயம். அது ரட்சிக்கப்படுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்னா ரொம்பவே பயம். பாஸ்டர்ஸ் கொலை நடக்கும் பாஸ்டர்ஸை பார்த்தாலே. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர்லாம் வந்து ரொம்ப கதை சொல்லுவாங்க தெரியுங்களாக்கா? எவ்வளவு பெரிய பூசணிக்காம அப்படியே சோத்துல மறைச்சிருவாங்க பாருங்களாக்கா. அந்த பேசக்கூடிய ஸ்டைல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படியே மெல்ல அது பார்க்க தெரியுங்களா? ஒவ்வொருக்கு ஐஸ்வர்யா லாசர் கடையை சொல்லி என்ன பண்ணா கடைசியில் ஐஸ்வர்யான் அவங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் அப்படியே சொல்லி, லாசர் பாடுபட்டதெல்லாம் அப்படியே சொல்லி கடை சொன்னாங்க. சில்ட்ரன், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா, ஐஸ்வர்யானாக்க விரும்புறீங்களா? குழந்தை சொன்னாங்களா? நாங்க பூமியில ஐஸ்வர்யானாக்க விரும்புறோம், அங்க போனா ஆசீர்வாதம் மாற விரும்புறோம். என்னடா டபுள் ரோவா இது? சினிமாலதான் ரெட்ட வேஷம் போடணுமா? இங்க ஒரே வேஷம் தான். இங்க என்னவா இருக்கிறோம் அதான் அங்க, இங்க என்னவாக இருக்கிறோமோ அதான் அங்க. ஆனா பிள்ளைங்க என்ன சொல்லிச்சா? நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்ம 8 அடினா அது 16 அடி பாயும் இல்ல. என்ன சொல்றா? நாங்க எங்க என்னவா இருக்க விரும்புறோம்? ஐஸ்வர்யவான இருக்க விரும்புறோம். அங்க போன யார மாட்டோம்? லாஸ்ட் நடக்காத. 2 இடத்துல ஒரே ஆளா தான் இருக்க முடியும். 2 பேரும் மாற முடியாதுல்ல. மரணத்துல எந்த மாற்றமும் வராது. இங்க எப்படி இருந்தோமோ அதுதான் அங்க கண்ணீர் ஆகுமே தவிர இங்கே தொடங்கும் அங்கே தொடரும். மரணம் என்பது பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது. தெரியும் நினைக்கிறேன். Death is entrance to eternity. நித்தியத்துக்கு நுழைகிற வாசல், அவ்வளவுதான் மரணம் என்பது. அப்படின்னா அந்த நித்தியத்துக்குள்ள நுழைகிறவனுக்கு எந்த மாற்றம் இருக்கு எப்படி இருந்தாலும் அப்படிதான் அங்க. உருவங்கள் மாற்றப்படலாம், இல்லை அப்படி தன்மைகள் மாறுமே தவிர அவனோட ஆன்மாவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம உடம்பெல்லாம் மாறிட்டு உள்ள இன்னும் மாறல, அதேதான். சரியா? வெளியே இருக்கும்போது என்ன அக்கிரமம் பண்ணணும், எல்லாம் அகர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நான் அடிக்கடி இருந்தேன். வெளியே இருக்கும்போது இப்படி பட்டை அடிச்சோம். சரியா? இப்ப என்ன பண்றோம்? சபையில வந்து அவங்களுக்கு இப்படி பட்டை அடிக்கிறோம். மொத்தத்தில் பட்டை அடிக்கிற வேலை தான். அங்கே அவனுக்கு பட்ட, இங்க இவனுக்கு பட்ட. இதான் நடக்குது. எங்கே மாறணும்? மாறலையே. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிஸ்டம், படைகள் எல்லாம்
ஒழித்து கொண்டன, ஒன்னும் ஒழிஞ்சு போகல, எல்லாம் ஒழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. ஏமாறாத வரைக்கும் அது வெளியே வராது. ஏமாந்தா எதிரி அவ்வளவு அப்படி பீறிட்டு வரும் பாருங்களா, வெளியே மாற்றங்கள் வரணும், ஆனா வரல. ஆபிரகாம் சொல்கிறார், நீ அனுபவித்தாய் அல்லவா, அப்படியே நாசரம் பண்ணா பாடுகளை அனுபவித்தான், இப்போ அவன் தேற்றப்படுகிறான். ரெண்டு உலகத்துல இடம் கிடையாது, சுகங்கள் இல்லை. இங்கே கத்தலுக்காக நீங்கள் நான் இழந்து ஆரம்பித்தால் கண்டிப்பாக 100 மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. சரி, நமக்கு வந்துடலாம். கத்தரை சேனையாக கத்தரை சபை தான். இந்த சபை என்ன, நல்ல போர்ச்சவனாக என்ன செய்யணுமா, தீங்கை அனுபவி. 4வது வாசிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி. அப்படின்னா சபை என்பது என்ன, கர்த்தருடைய சேனை. நாம் தண்டிலே சேவகம் பண்ணோம், எழுதி கொடுத்திருக்கிறோம். எப்ப நம்ம கர்த்தருடைய சபைக்குள்ள வருகிறோமோ, எப்பொழுது தேவனுடைய சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்றோமோ, அப்ப நம்ம யாரை மாறுறோம், சோல்ஜர். அவங்களுக்கு நேரம் வந்து அந்த 2 அதிகாரம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 7 S இருக்கும். முதல்ல சன், அப்புறம் சோல்ஜர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் 4 இருக்குது. நீங்களே எடுத்துக்கீங்க, சரியா? யாரும் கேட்க கூடாது. மீதி 4 S என்னன்னு கேட்டீங்க, அவ்வளவுதான். எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு போர் வீரர் அவனுக்கு என்ன பண்ண தெரியுங்களா, நான் எங்க என்ரோல் பண்ணிட்டேன் ஆர்மில. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராணுவத்தில் இருக்கிறவங்க பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடாது. அம்மாவும் இல்லையா, ராணுவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, அதாவது எக்ஸர்வீஸ்மேன்ல வெளியே வந்த பிறகு ராணுவத்தில் போய் தண்ணியிலே போர் செய்ய கூட எழுதி பண்ண வேலை செய்ய முடியாது. அங்க ஒரு வேலை செய்ய வர முடியாது. அவனுக்கு எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணப்படும். அவங்க ரேஷன்ல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து ஹேட்ல இருந்து பூட் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அவன் டிராவலிங் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுது. அவன் என்ன செய்யக்கூடாது, வேற வேலை செய்யக்கூடாதுல்ல. இப்ப நீங்களும் நான் யார் விசுவாஸ் தானே, நாம என்ன பண்ணிருக்கோம், பரலோகத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் பிழைப்புக்கு அடுத்த அலுவல் வேண்டாம்னு சொல்லல, சிக்கி கூடாதுன்னு போட்டுருப்பாங்க. கத்தரை பிள்ளைகள் பிழைப்புக்கு எடுத்துறாங்க, அது லைவ்லிஹுட்க்கு வேலை செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லல. என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்ணாங்க, சிக்கி என்டாங்கிள் அங்க போய் மாட்டிட்டு. பாத்தீங்கன்னா எனக்கு அநேக விசுவாசிகள் சபையில் உள்ளவங்க வேலைக்கு போறான்னா திருச்சி வேலையில அப்படியே மூழ்கி போயிடுறான். வீட்டுக்கும் வர்றதில்லை, சபைக்கும் வர்றதில்லை, ஊழியர்களை பங்கு. காரணம் தெரியுங்களா, அவங்க சிக்கி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொன்னா தெரியுங்களா, 2 தெசலோனிக்கே 3:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய மனசுலன்னா சாப்பிடாது. 2 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதாக இருந்தால் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெசலோனிக்கே சபைக்கு, வருகைக்கு காத்திருக்கிற சபைக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை செய்ய மனசு இல்லையா, சாப்பிடாது. சோ அதனால வேலை செய்யக்கூடாது என்பதல்ல, நாணயமான ஒரு வேலை செய்யணும், கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கு நமக்கு கவனம் வேணும், அதுக்கு வேலை வேணும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக் கொள்ளக்கூடாது. காலையில் 7 மணிக்கு போறாங்க வீட்டுல இருந்து, ராத்திரி 11 மணி 12 மணி தான் வராங்க. 8 மணி நேரம் வேலைக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்து மேடேன்னு ஒரு நாடே வாங்கினாங்க. தொழிலாளர் தினம் எதுக்கு சிகாகோல லட்சக்கணக்கான அடிபட்டு செத்தான். எதுக்குன்னா 8 மணி நேரம் தான் எங்களுக்கு வேலை வேணும். இப்ப பாருங்க 14 ஹவர்ஸ் சாதாரணமா வேலை செய்யறாங்க. 14 மணி நேரம் சாதாரணமா போச்சு. யாருக்கு அது கான்சியஸ் இல்லை பாருங்களேன். ஏன் ப்ராஜெக்ட் முடிச்சேன்னா வீட்டுக்கு போற இன்னைக்கு செத்து தோலை, அவ்வளவுதானே இன்னைக்கு, அப்படித்தானே? அப்படின்னா என்ன வேணும், கர்த்தருடைய சேனை. கர்த்தருடைய சேனை எப்படி இருக்கணும் தெரியுங்களா, நான் தண்ணியிலே போர் சேவம் செய்வதற்கு அவங்க எழுதி கொடுத்துருக்கேன், நான் கழித்து போட்டு கொடுத்துருக்கேன். வாசிங்களேன், ஏசாயா 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:3-4. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்தானம் என்ற பேர் அடுத்த தலைமுறை, சந்ததி பிள்ளைகள், சந்தானம் என்பது பேரன் பேத்திங்க, அவங்க நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் செழித்து வளருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாத பிள்ளைகள் மேல இருக்குது, வளருவார்கள். என்று சொல்லணும் ஒருத்தர்,
நான் கர்த்தருக்கு சொந்தம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா வசனம் சொல்ற அவனே சொல்லுவான், நான் யாருக்கு சொந்தம்? நான் கர்த்தருக்கு சொந்தம். இன்னொரு தடவை பாருங்க. என்ன பண்ணுவான்? எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறான் பாருங்க. எழுதி கையெழுத்து போட்டு நான் யாருக்கு சொன்னேன்? பிலாங் டு காட். அதான் பவுல் சொல்ற, நீ யாருக்கு அன்பிலே சேவகம் பண்ண எழுதி கொண்டவன். இன்னைக்கு நேற்று இல்ல, என்னைக்கு உலக மனுஷனா பிறந்தோமோ அப்பவே we are enrolled in God's army. கர்த்தருடைய சேனையில நாம் ஏற்கனவே என்ரோல் ஆயிட்டோம். எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுதான் உள்ள வந்திருக்கிறோம். அவன் என்ன சொல்ற, நீ பிழைப்பு கடுத்தளவு சீக்கிரம் கொள்ளலாமா? பிழைப்பு கடுத்தளவு வேண்டும். கண்டிப்பா லைவ்லிஹுட்க்கு ஒரு வேலை வேணும், நமக்கு பணம் வேணும், நமக்கு எல்லாமே தேவைதான். ஆனால் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியம் செய்து கொண்டு ஒரு விசுவாசி, அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணாரு. அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது. வந்த உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம இல்லைன்னா ஆபீஸா இல்லைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைவு வந்துச்சு. இவர் இல்லைன்னா ஒன்றும் என்ன கவனிங்க, இந்த சில சொல்றதை கேட்டிருக்கீங்களா? நான் போகிறேன்னு ஆபீஸ் அவ்வளவுதான், நீ போகிறேன்னு ஆபீஸ் உருப்படும் அவ்வளவுதான். நீ போறதான் ஆபீஸ்க்கே கேடு, நீ போகாம இருந்தாலும் ஆபீஸ் நல்லா இருக்கும், தங்கமா இருக்கும். அது பாட்டுக்கு நீ போய் தான் கெடுக்கிறாரு. இவரு சொல்லாதீங்களா, நான் போகிறேன் ஒருத்தர் வேலையே நடக்காதுங்க. உனக்கு முன்னாடி ஆபீஸ்ல வேலை நடக்கலையா? இல்ல நீ மண்டையை போட்டு ரிட்டையர் ஆகிட்ட வேலை நடக்காதா? நான் அசோக்ல வேலை செய்தேன். மேல அதிகாரிகளாம் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் அவங்க காட்டணும். எந்த அளவுக்கு பாடுபட்டு வேலை செய்வாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு தான் ப்ரொடக்ஷன் வருது, இவர் இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன் ஃபைன் பண்ணி ஹில் ரிட்டையர்ட். அடுத்த நாள் அதே மாதிரி வேலை நடந்துதான் செய்யுது. ஒன்று எங்கேயும் நிற்காது, எதுவும் நிற்காது. யாரை நம்பியும் எதுவும் இல்லை. இவர் போனா இன்னொருத்தர் வர போறாரு, அவ்வளவுதான். சபைகள் ஒரு மோசை போனா அப்படி போயிட்டு ஜாப்ஷா வந்துருவாங்கல்ல. கத்தோலிக்க சபை ஒரு நாள் என்ன செய்யாது, மெயின் பண்ண இல்லாத மந்தையே ஆகாது. ஏன்? ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வர போறாரு. சொல்ல போனா அவங்களோட நல்லாவே செய்வாங்க. மோசை வெளியே கொண்டு வந்தாரு, ஜாஷுவா உள்ள கொண்டு போனாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எனக்கு ஆபீஸே இல்லை. எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லுவாங்க, கையெழுத்து சரியா இருக்க தலையெழுத்து சரியா இருக்காண்டானோ. கையெழுத்து சரியா இருக்கா தலையெழுத்து சரியா இருக்காங்க. எனக்கு அப்போ புரியல. வேலைக்கு போனவங்க தான் புரிஞ்சுது. எவனுக்கு அப்ளிகேஷன் தான் என்ன வந்துருப்பான், ஒரு அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்கணும். பைபிள் வேலை தூக்கிட்டான், தரமாட்டேன்னு சொல்லவே முடியாது. அவனுக்கு வேலையை விட்டு என்ன பண்ண, அவனுக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் கம்பெனியோட தான் எடுப்பான். அவன் பிஎஃப் லோன் வாங்குறான்னு இங்கே தான் எடுப்பான். அதாவது அவன் பட்டத்துலாம் தப்பு வேலையில் லோன் வாங்குவானுங்க. அதுக்கு நம்ம தான் எழுதி தர நினைச்சேன். இதான் அப்போ சொன்னா போல, கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்துனா தலை மேலே ஏறி நிற்பான் பாருங்க. ஒருத்தரும் வேலை செய்ய விட மாட்டானுங்க. ஆபீசர் கூட சொல்லாரு, சார் அவர் கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க சார், பாப்பா ரொம்ப கஷ்டப்படினா தந்தப்பா எழுதி சொல்றேன். தேவையா நமக்கு? நாம இல்லைன்னாலும் எதுவுமே நடக்கும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. அது நாம இல்லைன்னா அது வேக்கல்லாத இருக்கும். உலகத்துல நாம இல்லைனாலும் வேலை நடந்துட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்துல நாம இல்லைனாலும் கர்த்தர் நம்மளோட கிருபை பயன்படுத்துவார். ஆனா நம்ம வந்து இழந்து போயிடுவோமே. ஆனால் நாம யாரு? சபை என்பது கர்த்தருடைய சேனை. இந்த சேனை என்ன பண்ண தெரியுங்களா? எந்த ஒரு காரணத்திலும் என்ன செய்யக்கூடாது, பிழைப்புக்கு எடுத்த அலுவல்கள்ல சிக்கிக் கொள்ளப்பட பிழைப்புக்கு எடுத்து வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சமநிலை, ஒரு இக்குலிக்குலியா இருக்கணும். என்ன இருக்கணும்? வேலை செய்யணும், அல்லது என்ட்ராக்ல ஆயிடக்கூடாது. நான் அசோக்ல எந்த இடத்துல சேர்ந்தனோ அதிலே இருக்கேன். நான் கிடைச்சேன். எத்தனையோ வாய்ப்புகளுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. எங்க மேனேஜர் சொல்லுவாரு, சார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நோட்டீஸ் போர்ட்ல அப்ளைஸ் பண்ணுவாங்க, இன்டர்னல் அப்ளைஸ் பண்ணுவாங்க. அது வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல, ஆபீஸ் ஹெட்டுக்கு தெரியும்ல, அவர் எப்படியா ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஒரு நாள் போட்டு நீங்க போய் அவர் பாருங்க, சிஓ பாருங்க. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் இருக்கு. அதில் வேணாம் சார், அப்படியே எடுத்து போறேன். உங்களை நம்பி நான் சொல்லியிருக்கேன், போங்க சார். அங்கே போனோடனே அந்த சிஓ கேட்டாரு, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு. எங்க மேனேஜர் வர சொன்னார், வந்தேன் அப்படின்னு. நான் கேட்டாரு, அப்படின்னா நீங்களா வரலையா? நான் வரல, அவர் கட்டாயப்படி தள்ளாரு, வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, நீங்க போகட்டாரு. போற அந்த மஞ்சளை சுட்டு தள்ளிட்டான் அவன் மேல உள்ள ஆடி. விருப்பம் உள்ளடா, ஏன் கொண்டு என் கழுத்தை இருக்கிறது அவர் கண்ணாவது உங்களை நம்பி நான் இருக்கணும். அதுல இருந்து ப்ரொமோட் சொல்றதே இருக்கிறது. எத்தனையோ வருஷம் இம்ப்ளிமெண்ட் இல்லாமலே வேலை செய்திருக்கேன். காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய லீவ் ஊழியத்துக்கு போறதுனால நிறைய லீவ் போடணும். சண்டேஸ் கம்பல்சரி ஒர்க்கிங் டே அஷ்யூட்ல இல்லை. அவங்க என்ன செய்யணும்னா லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பே மாத்திரமா இல்லை, 60 நாளைக்கு மேல ஒரு வருஷத்துக்கு லீவ் எடுத்தா கண்டிப்பா 52 நாள் சண்டே போயிடும்.
மீதி 30 நாள் லீவ் இருக்குது. ஏன்னா 82 நாள் எடுக்கலாம். 60 நாள் எடுத்தாலே இன்கிரிமெண்ட் கிடையாது. ஆனா ஒரு நாள் துக்கப்பட்டது இல்லை. இவங்க அதாவது மேனேஜர் அக்கௌண்ட் இன்கிரிமெண்ட் கொடுக்காத எழுதி அனுப்பிடுவார். யூனியன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதே அந்த ஆளுக்கு மாத்திரம் கூடிய அவங்களுக்கு சரியா. ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணா நான் யூனியனே அந்த பாட்டு லீவ் போட்டு போயிடலாம். அப்போ இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அந்த ஆளை ஒழுங்கா வேலைக்கு வரணும்னா இன்கம் கட் பண்ணாத ஏன் யூனியன். அப்போ மேனேஜர் சொன்னாங்க, அந்த ஆளை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, நான் கொடுத்துறப்ப மற்றதுல 2 பேரும் சண்டை போட்டு எனக்கு வந்துட்டு இருந்து இன்க்ரிமெண்ட் பிழைப்பு எடுத்து நமக்கு வேண்டும். எனக்கு ஒர்க் பண்ணி ஊழியம் பண்றவங்க நமக்கு பெரிய மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா வழக்கமா சொல்லுவாங்க 2 எஜமான ஊழியம் பண்ணாத சொல்லுவாங்க தெரியுங்களா? 2 எஜமானுக்கு 2 எஜமான் யாரு? ஒரு எஜமான் கர்த்தர், அடுத்த எஜமான் யாரு? உலக பொருள். வீட்டுல அம்மா இருக்கு, வீட்டு அம்மா ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? ஹலோ, எஜமானுக்கெல்லாம் எஜமாட்டி அது சரியா. இது 2வது எஜமான். 3வது யார் தெரியுங்களா? எந்தெந்த சபைக்கு எந்தெந்த ஊழியம் போறானோ அவங்களாம் எஜமான். அவங்க எல்லாம் வேற உட்கார்ந்துருப்பான். ஊழியம் பண்ணோம், அவங்களுக்கு கீழே தான் ஊழியம் பண்ணோம். 2 எஜமான்ல நான் 3 பண்ணேன், இப்ப 4 பண்றேன். இப்ப 4 எஜமானுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்போ போன் பண்ணி சில எஜமான்கள் எனக்கு வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கும் வேலை செஞ்சு உட்காந்துருக்கேன். எங்க தமிழ்நாட்டுல இருந்து கடல் கடந்தெல்லாம் ஆளுங்க எனக்கு போன் பண்ணுவாங்க. அண்ணே வியாழக்கிழமை சரி இருக்கட்டும், என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவிலிருந்து பேச வர்றது, வெள்ளிக்கிழமை மெசேஜ் வேணும் சரியா. அவருக்கும் போன்ல ஊழியம் பண்ண 1-2 எஜமான் இல்லை, ஏகப்பட்ட எஜமான். நான் இப்ப வேலை செய்யும் போது தான் நிறைய எஜமான் பார்த்தா முழு நேரமா ஊழியத்துக்கு வந்தாலும் அப்போ இருந்தா இருக்கு நிறைய எஜமான். வாரத்துக்கு ஒரு எஜமான் மாறிட்டே இருப்பாரு. எனக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு எஜமான். போன வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல்ல ஒரு எஜமான் இருக்காரு, அங்கே வேலை செய்து வந்துட்டேன். இந்த வாரம் ஈரோட்டில் ஒரு எஜமான் இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு எப்ப அந்த அடிமை வருவான், அவன்கிட்ட வேலை வாங்குறது சரி. அப்படின்னா வேலை செய்து ஊழியம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, அது மகிமையான ஒன்று. கர்த்தரை சந்தோஷமா பார்க்கிற ஒரு ஊழியம். ஏன்னா பைபிள்ல பார்ட் டைம் ஃபுல் டைம்லாம் கிடையாது. பைபிள்ல ஊழியத்துல பகுதி நேரம் முன்னர் ஊழியம் கிடையாது, எல்லாமே கர்த்தருடைய ஊழியம் தான். மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியர்கள் தான். அதனால ஊழியம் செய்வது முழு நேரம் பாதி நேரம் பைபிள்ல கிடையாது, எல்லாரும் ஊழியர்கள் தான். அப்படி பார்ட் டைம் சொன்னீங்கன்னா முதல்ல தள்ள வேண்டிய ஆளு பவுல் தான். சாகர வரைக்கும் கூடாது தான் ஊழியம் பண்ணாரு. யாருக்கா தைரியம் இருந்தா சொல்லி பாருங்க, பவுல் பார்ட் டைம் ஊழியக்காரன் சொல்லி பாருங்க. அவர் எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாது, மற்ற அங்கிருந்து எடுத்து வந்துருவாங்க. எவன்டா என்ன பார்ட் டைம் நான் சொன்னேன் வாங்கி ஒரு அறை விட்டு மறுபடியும் படுத்துவாங்க. ஹலோ, என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தருடைய செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிழைப்புக்கு அடுத்த அளவில் சிக்கிக்கொள்ள கூடாது. சரியா? இந்த தேவன் நம்ம சேனையாக மாத்திரமல்ல நமக்காக யுத்தம் பண்றவர். யாத்திராவும் 14 தெரியுமா நமக்கு? நீங்க சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக அப்படின்னா நமக்கு இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம அவருடைய சேனையாக பயன்படுத்துகிறார். 2வது என்ன பண்றாரு? நமக்காக யுத்தமும் செய்கிறார். மாத்திரமல்ல நம்மோடு இணைந்தும் யுத்தம் பண்ணுவார். எடுத்துக்கொள்ளுங்கள், தேவன் யாரு? நாம் கர்த்தருடைய சேனை. அப்படின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராவும் 14. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் Revelation 17 and verse 14. வெளிப்படுத்தின விசேஷம் அது கர்த்தருடைய எதிரிகள் என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியாக யுத்தம் பண்றாங்க. ஆட்டுக்குட்டியாக கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். என்ன பண்ணுவாரா? ஆட்டுக்குட்டியாக ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா கர்த்தர் எதிரிகள் மேல் வெற்றி பெறும்போது யார் நிற்பா? அவருடைய சபை கூட நிற்கும், அவருடைய சேனை கூட நிற்கும். அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஒன்று நம்ம ராணுவத்தில் என்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. 2வது நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அடுத்தது நம்மோடு இணைந்து எதிரிகளை வீழ்த்துகிறார். பாத்தீங்களா? யார் வெல்லுகிறார்? எதிரிகளை தோற்கடிக்கிறார். யார்? கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா. அவர் வெற்றி பெறுகிறார். யாரோடு சேர்ந்து? அவரோடு இருக்கிறவர்கள் கொண்டிருப்பார்கள். யாரு? சபைதான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவங்களை அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? சபை. அப்படியானால் கர்த்தர் நம்மோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம ராணுவத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இந்த பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார். இப்போ வாசிக்க 16ஆம் வசனம் 2:14. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா இடத்தில் வந்து
யாரோட யுத்தம் பண்ண? மனம் திரும்பாடு சபையில கர்த்தர் என்ன செய்வாரா? வந்து தன் வாயின் பட்டயம் என்ன? வார்த்தையின் யுத்தம். வாளின் யுத்தம் அல்ல, அது என்ன யுத்தம்? வார்த்தையின் யுத்தம். வாயின் பட்டயம் போட்டிருக்கல, வாயில் என்ன பட்டயம் இல்லை, இருபதும் கருப்புல பட்டயம் வந்ததுல கர்த்தருடைய வார்த்தை. அப்படின்னு சபையோடு கர்த்தருக்கு என்ன இருக்குது? கர்த்தர் சபைதான் கர்த்தருடைய சேனை. கர்த்தர் சபைக்காக யுத்தம் பண்ணுவார், சபையோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அதே தேவன் யார்? யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர், சேனைகளின் கர்த்தர், நட்சத்திரங்களே கோடி கோடான நட்சத்திரங்களே தன்னுடைய சேனையாக கொண்டவர். அடுத்தது லட்சக்கணக்கான யூதர்களே தன்னுடைய சேனையாக கொண்டவர். சபை உலகமுகம் உள்ள கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களை தன்னுடைய சேனையாக கொண்டவர். இவர் வந்து ஒரு சபையோட யுத்தம் பண்ணா சபை எடுத்துக்காகும். அதுதான் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற அந்த கண்டம்னு சொல்றீங்களா, கண்டிக்கிறவர். என்ன கண்டிக்கிறாரு? உன்னோடு யுத்தம் பண்ண வேண்டிய, உனக்காக யுத்தம் பண்ண வேண்டியவன், உன்னை பயன்படுத்தி யுத்தங்களை செய்ய வேண்டியவன். ஆனா நீ மறந்துருப்பாவிட்டால் என்னாகும்? உனக்கு எதிராக நானே யுத்தம் பண்ணுறேன். அப்படின்னா நமக்காக யுத்தம் பண்றவர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. கர்த்தர் எதிர்த்துனா யாராவது குறைக்க முடியுமா? யாராவது தப்ப முடியுமா? நம்ம தப்ப முடியாத. இதுதான் பெர்கமோ சபைக்கு மாத்திரமல்ல, 21ஆம் நூற்றாண்டுல கடைசி காலத்தில் இருக்கிற சபைக்கு கத்துக்கூடிய எச்சரிக்கை என்ன? என் வாயின் பட்டயத்தால் உன்னோட யுத்தம் பண்ணுவேன். ஆகிய மனம் திரும்ப. அப்படி என்ன அந்த கட்டம் நாம் கட்டுப்பட பாடம் என்ன? அந்த தேவன் யுத்தம் செய்கிறவர் எதிரோடு யுத்தம் பண்ணுவார். ஆனா என்ன பண்ணுவார்? சமயத்துல சபையோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை சபை உண்டாக்குகிறது. கர்த்தர் உண்டாக்கல. யார் உண்டாக்குறாங்க? கர்த்தருக்கு அந்த விருப்பமும் அல்ல, திட்டமும் அல்ல. எந்த அப்பாவுக்குமே பிள்ளைய அடிக்கணும்னு தோணாது. அடிக்கிறமா நடந்த வர வழியில் திருத்துறதுக்கு அடிச்சுதான் ஆகணும். இப்ப நமக்கு அந்த பழக்கம். முன்னாடி பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி இருக்கு தெரியுங்களா? மாட்டு வண்டியில கட்டுற காளைகளுக்கு வந்து அந்த காளைகளை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விலையெல்லாம் வாங்குவாங்க. அதை வெயிட்ட வச்சு போயிட்டு இருக்கும்போது அது ஒழுங்கா போகணும்னு அடிக்கதான் செய்வாங்க. சில மாடு என்ன பண்ண தெரியுங்களா? ரோட்ல படுத்துறான். படுத்துட்டா அவன் 1000 ரூபாய் எடுத்து வாங்கின மாடு என்ன சொல்றீங்களா? வாழை மூர்க்கின்னு போடுவான் பாருங்க அடி. ஏன்னா அவனுக்கு வேலை ஆகணுமே. மாட்டை விட விலை கொடுத்து வாங்கி அடிப்பது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அது அடங்காத மாடா இருந்தா, அது சன்னிதானம் பண்ற மாடா இருந்தா, அதைதான் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். நான் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறேன், என் பேரே செயல்களை கர்த்தர் தான். ஆனால் நான் உன்னோடு யுத்தம் பண்ணாதபடி நீ காத்துக்கொள். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. சரி, இதுக்கு அடுத்தது கர்த்தருடைய மிக முக்கியமான ஒன்று சேலஞ்சர். கர்த்தர் என்ன செய்ய இருக்கும்? சபைக்கு ஒரு சவால். 17ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்றதுன்னு சொல்ற. எப்படி ஆரம்பிக்குது? 2:12 பெர்கமோ சபையின் தூதனுக்கு. ஆரம்பம் எப்படி இருக்குது? ஒரு சபைக்கு தான். ஆனா முடியும் போது சபைகளுக்குன்னு முடிக்கிறார். அப்படின்னா ஒரு சபைக்கு சொல்லுகிற செய்தி அந்த சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் சேர்த்துட்டார். ஒரு சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைக்கும். அது இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா சபைன்னு ஆரம்பித்து சபைகளை தொடங்கி கால் உள்ளவன் சபைகள் கூட என்ன எப்படி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கத்த சொல்கிற, ஒவ்வொரு தனிப்பட்ட கத்தனை பிள்ளைக்கு கத்த சொல்கிற வார்த்தை. சரி, 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா திருவாசிங்க. காதுள்ளவர் கேட்க கடவர். ரெண்டு கருத்து கொண்டு என்ன? மறைவான மன்னா, இரண்டாவது வெண்மையான குறிக்கல். அதுல அவனுக்கு ஒரு புதிய நாமம் எழுதப்பட்டு கொடுக்கப்படுமா. அப்படின்னா அடுத்ததுங்க பைபிள்ல சேலஞ்சர். கர்த்தர் யாரு? சபைக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். என்ன சவால்? உனக்கு நீ வெற்றி பெற்றால், சபை வெற்றி பெற்றால் நான் வந்து மறைவான மன்னா, ஹிடன் மன்னா. முதலாவது கத்த கொடுப்பது என்ன? மறைவான மன்னா. இரண்டாவது ஒயிட் ஸ்டோன்.
வெண்மையான குறிக்கல். 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். ஒன்று மறைவான மன்னா. நமக்கு மன்னா தெரியும், இது என்ன மன்னா? மறைக்கப்பட்ட மன்னா, மறைவான மன்னா. இதுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும். இந்த பாடத்தை நமக்கு நேரம் ரொம்ப கொஞ்சம், சரியா? அதனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மறைவான மன்னா இயேசுவை குறிக்கிறவா. ஹிடன் மன்னா என்ன, மறைவான மன்னா என்ன? அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. இந்த மறைவான என்பதற்கு அந்த அந்த ஹிடன் தெரியுங்களா? அதுக்கு வந்து கன்சீல். மறைவான மன்னாக்கு என்ன? முத்திரிக்கப்பட்ட மன்னா, கன்சீல்டு மன்னா. மறைவான மன்னா தமிழ்ல நான் சொல்றேன் கன்சீல். யூதருடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? எருசலேம் ஆலயம் உடைக்கப்பட்ட போது நெபுகாத்நேச்சர் உடைச்சான் தெரியுங்களா? அரௌண்ட் BC 600, அதாவது கிமு 600 அப்ராக்சிமேட்டா இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆலயம் உடைக்கப்பட்ட போது நெபுகாத்நேச்சர் உடைச்சிட்டான் இல்லையா? உடைத்த போது என்ன பண்ணாங்களா? யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, எரேமியா இருந்தார். எரேமியா என்ன பண்ணாரா? அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் தெரியுங்களா? ஆலயத்துல உடன்படிக்கை பெற்றி அதுல என்ன இருக்கும்? 2 கற்பனை கல்லில் செய்யப்பட்ட கற்பனை பலகை, அடுத்தது ஆரோனுடைய தளித்த கோல், அடுத்தது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 3 தெரியுங்களா? இந்த ஆலயத்தை உடைக்கும் போது என்ன பண்ணாங்களா? எரேமியா என்ன பண்ணாரா? அந்த மண்ணா அந்த பொற்பாத்திரத்தை ஓட்டார். ஓடி எங்க கொண்டு போனாரா? சீனாய் மலை கொண்டு போயிட்டார். சீனாய் மலையில கொண்டு போய் மறைத்து வைத்தார். யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, மேசியா வரும்போது அதை நமக்கு திரும்ப கொடுப்பார். யூதருடைய நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். இந்த சபைகள் அந்த 6 நாள் எழுதப்படும் போது சபைகள் வந்து பெரும்பாலும் யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். அதனால நமக்கு புரிவதை விட யூதர்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியும். ஞாபகம் நினைக்கிறேன். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மதிப்பதற்கும். நமக்கு எனக்கு புரியாது, உங்களுக்கு புரிதான் தெரியல. உப்பு எப்படி சாரமற்று போகும்? உப்புல சாரம் இருக்கும்ல. சரி, ஒருவேளை ரொம்ப சூரியன் நேரடியாக பண்ற மாதிரி எக்ஸ்போஸா இருந்தா உள்ள தண்ணீர் போயிட்டு என்ன ஆயிடும்? உப்பு வந்து காரம் குறைஞ்சு போயிடலாம். அல்லது வெளியே கொட்டி வைக்கப்பட்டிருந்தா வீணா போயிடலாம். இல்லை தண்ணீர்ல கரைஞ்சி ஏதாவது ஒன்று ஆக்கிக்கலாம். நமக்கு அப்படி தோணும் இல்லையா? ஆனால் இயேசு சொன்னது யூதர்களுக்கு. அந்த சாரமற்ற உப்பு யாருன்னா யூதர்கள் தான். அதாவது ஒரு கர்த்தரை நம்பி கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டு வாழ்றாங்க இல்லையா? அவங்க யாருன்னா சாரமுள்ள உப்பு. கர்த்தரை விட்டு விட்டு ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்நிய தேவங்களை பின்பற்றி போறாங்க தெரியுங்களா? அவனுக்கு பேர் தான் சாரம் இல்லாத உப்பு. உப்பு என்னாச்சு? சாரமற்று போச்சு. இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் சேவர். அவனுடைய காலத்தை என்னாச்சு? இழந்து போச்சு. கர்த்தரோட வெளியே போயிட்டான். அவ இயேசு சொன்னாரு, உப்பு சாரமற்று போனா எதனால சாரமாக்கப்படும்? ஒன்று செய்யலாம், காலை போட்டு மெடிக்கலாம், வெளியே கொட்டப்படலாம், கால்களில் மெடிக்கப்படலாம். இது நமக்கு புரியாது. நம்ம என்ன நினைப்போம்? உப்பு பிரோஜனம் இல்லை, வெளியே கொட்டிடுவாங்க, ரோட்டில் வர போறோம்னா மெடிப்பாங்க. நமக்கு நம்பிக்கை. ஆனால் யூதனுக்கு நம்மோட நல்லா புரியும். யூதனுக்கு தெரியும் சாரமற்ற உப்பு யாரு? கர்த்தரை விட்டு விட்டு வேற அந்நிய தேவனை பின்பற்றி போனவன் தான் சாரமற்ற உப்பு. அவன் மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள வரணும் அப்படின்னா அவனுடைய ஜெபாலயங்கள் தெரியுங்களா? அங்கே வரணும். வந்து நினைச்சவன் ஜெபாலயத்தில் என்ட்ரன்ஸ் பண்ணீங்களா? அதுல அவன் படுத்திருக்கணும். உள்ள வரவெல்லாம் மிதிச்சுட்டு வரும் அவன்கிட்ட. ஏன்னா இது சாரமற்ற உப்புன்னு மிதிப்பாங்க. இனி யூதனுடைய ஜெபாலயங்கள் நடப்பது நீங்க பார்த்து எத்தனை பார்த்தீங்க? கேத்தலிக் போயிருந்தீங்கன்னு தெரியும். அந்த மாஸ் நடக்கும். சில வந்து சிலுவை பிடிச்சி நிற்பாங்க, சில மெழுகுவர்த்தி பிடிச்சி நிற்பாங்க. இந்த மாஸ் முடிகிற வரைக்கும் அப்படி நிற்பாங்க. என்ன கேட்டா அவங்க கேத்தலிக் சர்ச்சை விட்டு வெளியே போய் ஒரு ஹிந்து காலையோ இல்லைன்னா வேற ஏதாவது தவறான வழியில போய் வாழ்க்கையை கெடுத்துட்டு மறுபடியும் சர்ச்சுக்குள்ள வரணும்னா அவங்க கேத்தலிக் சர்ச்சை ஒரு பனிஷ்மெண்ட். சிலுவை பிடிச்சாங்க, அவ்வளவுதான். மெழுகுவர்த்தி பிடிச்சி அப்படி நிற்பாங்க. மாஸ் அப்ப தெரியும், ஓ தலைவலிங்க ஓடி போயிட்டு வந்துருக்காரா. இது யூதனுக்கு வந்த வழக்கம் தான் கேத்தலிக் சர்ச். அதே போல யூதனுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது யாரும் மனசுல எடுத்து சொல்லுகிறார்? யூதர்களுக்கு தான் நேரடியா தெரியும், ஈஸியா புரியும். அவனுக்கு மறைவான மண்ணா இருந்தால் என்ன? மண்ணா இருக்குது. மண்ணா எங்க இருந்தது? ஒரு பாத்திரத்துல. அது எங்க வைக்கப்படுகிறது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்படுகிறது. ஆனா யூதனுக்கு நம்பிக்கை என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 ராஜாக்கள் படிக்கும் போது அதுல வெறும் கல் மாத்திரம் தான் இன்னும் படுறது.
அந்த உடன்படிக்கை என்ன இருக்குது? 2 கற்பனை பலகைகள் மாத்திரம் தான் இருந்தது. ஆனால் எபிரேயர் 9:6 பார்க்கும்போது அதுல 3 இருந்தது போது. அதாவது வைக்கப்பட்ட போது 3, திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கல் எது காணப்படல? அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் காணல. 2வது ஆரோடைய தடித்த கோலும் காணல. ஏன்னா கல் யாருக்கு வேணும்? கல்லு தான். அது என்ன? அது எதுக்கும் பயன்படாது. என்ன ஒரு கிளி வச்சிருக்காங்க, அவனுக்கு கவலை இல்லை. ஆனா இது என்ன? கோல்டு இல்ல, பானையே கோல்டு இல்ல. என்ன பண்ணுவாங்க? நமக்கு 1000-500 செலவு முதல்ல கோல்டு தானே வாங்க நினைப்பாடு. அன்னைக்கு ராத்திரி போய் எந்த கடையில் பொருள் அடிச்சா நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க. இதோ அது 2 வாரம் ஆகி போச்சு பாருங்களேன், இல்லையா? போன செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை, சரியா? இது போகும்போது நல்லா தான் போனோம். வீட்டுக்கு போனாதான் பயங்கரமா நிற்கலாம், போலியாத்துக்கு முன்னாடி நிற்கலாம். எனக்கு அந்த ராத்திரில ஒரு போன் வருது. நான் போய் நிம்மதியா சாப்பிடலான்னு இருக்காங்க, போன் வருது. 2 அண்ணன் மகன் போன் பண்ணாங்க. சித்தப்பா இந்த மாதிரி பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுமா. ஒயிட் கண்ணு தெரியுமா? நான் டிவியை திறக்கவே இல்லை இல்லைங்களா அப்படின்னா. சரி டிவியை பார்த்தா நியூஸ் ஓடிட்டே இருக்குது. அங்கே சொன்னா சித்தப்பா அது எல்லாம் பண்ண கொண்டு உடனே ஏடிஎம்ல லோட் பண்ணுங்க எல்லாம் அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எந்த காலமா போட்டு இருக்கப்போ ஒண்ணு போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால பிரச்சனையும் இல்லை. என்ன நினைப்பாங்க, நிறைய முடிவு பண்றாங்கல்ல, நிறைய மூட்டை காணிக்க வச்சிருப்பாங்க. அதனால போடுறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்கள போடலாம் பாக்குறாங்க போல இருக்கு. அவங்க கேட்டீங்க எப்படி வேணா மாத்திருவாங்க ஆளுங்க. அது திறமை தான். ஒரு விசுவாசமா கேட்குது, 1000 ரூபாய் கொடுக்க 900 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆள்லாம் வர்றாங்க பாருங்க. அது விசுவாசி கூட இந்த மென்டாலிட்டி வருது. கவனிங்க, என்ன பண்ணுவாங்க? அது பொற்பாத்திரம் இல்லையா? என்ன பண்ணானுங்க? மண் அவைகளை கொண்டு பாத்திரத்தில் ஓடிப்பாங்க. அடுத்தது என்ன? ஒரு கோல் இருக்குது. கோலுக்கு வேர் இல்லை, கோலுக்கு வேற எந்த தொடர்பு இல்லை, வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக். அதுல என்ன தொழித்து இருக்குது, அதுல காய் இருக்குது, அதுல பூ இருக்குது. பார்த்தா வித்தியாசமா இருக்குது. சும்மா பசங்களோட வெடி கேட்டாலும் திருப்பி வைக்கப்பாங்க. இந்த கல் உறவாத கல் அதை போட்டு போயிட்டாங்க, சரியா? ஆனா பரவாயில்ல கொண்டு போறது அந்த கல்லுங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஸோ யூதருக்கு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இந்த மறைவான மன்னாவை யார் எடுத்து போயிட்டாங்க? எரிமையா கொண்டு போயிட்டாரு. அவர் சீனாவில் இருந்து வச்சுட்டாரு. ஏசு அதாவது மேசியா வரும்போது அதை திரும்ப நமக்கு கொடுப்பார். அதாவது மன்னாவால் வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். இது அவன் நம்பிக்கை. ஆனால் சரியான அர்த்தம் இயேசுவை குறிக்கிற வார்த்தை. மன்னாவை இயேசு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 7 அற்புதமான கருத்துக்கள், சரியா? மன்னா இயேசு அந்த மறைவான மன்னான்னு சொல்லுவாங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள். ஏன்னா அது வானத்தில் வந்தது, இவன் வானத்தில் வந்த அர்த்தம், சரியா? அது எப்படி உரல போட்டு இடிச்சா ஹார்டா இருக்கும். அது உடைக்கிறதுக்கு என்ன? உரல போட்டாதான் இடியும். ஆனா வெயில் வந்தா உயிர் போயிடுமா? அது என்னடா இது விசேஷமா இருக்கு. ஒன்றுல என்ன இருக்கணும்? கடினமா இருந்தா வெயிலுக்கு அசையக்கூடாதுல்ல. ஆனா இது என்னவா? வெயில் வந்தோடனே என்ன ஆகிடும்? பனி விழுகும்போது இது உருகிடுமா. ஆனா உரல போட்டு இடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாதா? இடியாதான், சரியா? நிறைய கருத்துக்கள். இப்ப நமக்காக நேரம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு போறேன்னா, நீங்க எல்லாம் தங்கம் வீட்டுல போய் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் படிப்பீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போறேன், சரியா? சரியா? இருக்கிறத பார்த்தாலே தெரியுது நீங்க தங்கமா வீட்டுல பார்த்தாலும் தெரியும். நாங்க ஸ்கூல்லயே ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், பைபிள் ஸ்டடியா ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஸ்கூல்லயே ஹோம்ஒர்க் தான், அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டோம். ஜுரம் வந்துடும் ஸ்கூலுக்கு போகும்போது. இது பைபிள் ஸ்டடிக்கு அடுத்த வாரம் ஜுரம் வராம இருந்தா நல்லதுதான். நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், எல்லாம் கொண்டு காட்டுற ஹோம்ஒர்க்லாம் கேட்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கிடுங்க, சரியா? அடுத்தது என்னன்னா, வெண்மையான குறிக்கோள் இருக்கு இல்லையா? இதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். இது யூத குருக்கள் இருக்காங்க, ரபீஸ் இருக்காங்க இல்லையா? அவனுக்கு நம்பிக்கை என்ன? கிஃப்ட் ஆஃப் காட்னு அர்த்தம். இந்த வெண்மையான குறிக்கோளுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட். அதனால யூத நம்பிக்கை, யூத குருக்களுடைய டீச்சிங் என்னன்னா, மன்னா மேல ஒன்று தெரியுங்களா? விழும்போது வெண்மையான குறிக்கோள் கீழே விழுந்ததாக அவன் நம்புறான். யூத நம்பிக்கை என்ன? கட்ட வார்த்தை மன்னாவை போட்டார் சரிங்களா? மன்னா போடும்போது எல்லாம் சேர்ந்து விழுந்துதான், வெண்மையான குறிக்கல்லும் விழுந்தது. ஸோ இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவதாக இந்த வெண்மை குறிக்கெல்லாம் ஒரு அரசாங்கத்துல வேலை செய்து உண்மையா அல்லது எந்த விதமான தவறான அந்த ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ரிட்டையர் ஆகுது இல்லைங்களா? அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பாராட்டு பத்திரம் போல இந்த வெண்மைக்கல். வெண்மைக்கல் எதற்கு சொன்னா ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். அவங்க என்ன பண்றாங்க? உண்மையா உழைச்சாங்க. மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்ல போனா உண்மையாக ஊழியம் செய்தவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? வெண்மையான குறிக்கல். மூன்றாவதாக
ஒரு நம்பிக்கை இருக்குது. விடுதலையின் அடையாளமாக வெள்ளை குறிகளுக்காக அவங்க சொல்லுவாங்க. இட்ஸ் a symbol of deliverance. அதாவது கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது வச்சுங்களேன், ஒரு வாதி பிரதிவாதி பாக்குறீங்களா, ரெண்டு பேருக்கும் கேஸ் நடக்கும். ஜட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஜட்ஜ் வந்து யாரை விடுதலை ஆக்குகிறானோ அவனுக்கு வெள்ளைக்கல்ல கொடுப்பான், யாரு சிறை தண்டனை பெறுகிறானோ, யார் தண்டிக்கப்படுறானோ அவனுக்கு கருப்பு கல்ல கொடுப்பான். அப்படி வெண்மையான கல்லுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, கிஃப்ட் ஆஃப் காட். ரெண்டாவது ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ், உண்மையான ஊழியம் செய்தவர்கள். மூணாவது என்ன தெரியுங்களா, இவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான்காவது ஒரு காரணம் இருக்குது, இது ஒரு லைஃப் டைம் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ரோம் அரசாங்கத்தில் கிளாடியேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாடியேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் இந்த சிங்கங்களோட புலிகளோட சண்டை போடுறாங்க. அவங்க ரெண்டாவது யுத்தத்தில் அடிமைகளாக பிடிக்கிறவனுக்கும் ஒரிஜினல் போர் செய்வனுக்கும் சண்டை நடக்கும், அடிநாள் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசி ஒருத்தன் சாகணும், அதாவது ஃபைட் ஃபினிஷ் தான், கடைசி ஒருத்தன் சாகணும், கொல்லப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கத்தில் நிறைய கிளாடியேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. எதுக்கு? எதிரிகளோடு யுத்தம் பண்றதுக்கு. அது ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு. இதுல எப்படி பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவாங்க, இவன் அவனை கொண்டுவான், அப்புறம் இவனையும் கொண்டுவானுங்க அவங்க. ஆனால் ரோம ராணுவத்துல சில கிளாடியேட்டர்ஸ் வந்து அவனுக்கு ஒரு சர்வீஸ் உதாரணம் அனுப்பான், 57 வயசு 60 வயசு இருக்க மாதிரி அவங்க யுத்தம் பண்றது 40 இயர்ஸ் எடுத்துன்னு வச்சுங்க. அந்த வருஷம் வரைக்கும் அவன் சாகாம யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றவனா இருந்தா அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லைஃப் டைம் அவார்டு வந்து இந்த வகிச்சிட்டோம். இது எதுக்கு சொன்னா, அவன் கொடுத்தா அந்த நாட்டுக்குள்ள எந்த ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், அவன் இலவசமாக போகலாம், ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி. அது அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கனம், ஒரு ஆனர். அப்படின்னா 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது வெண்மையான கொடிகள். ஒன்று என்ன, மன்னாவோடு விழுந்ததுனால் அது என்ன, இஸ் a gift of God. அப்படி விழல, ஆனால் இவங்க ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா வேற அப்படி சொல்லலை, மண்ணாதான் விழுந்து போட்டிருக்கிறத விட கல் விழுந்து நான் போட்டு இல்லை. இது இவங்களுடைய நம்பிக்கை. இஸ் a gift of God. ரெண்டாவது ஒன்று கவனித்தோம், இட்ஸ் a symbol of faithful service. உண்மையா ஊழியம் செய்யறாங்க, உண்மையா அரசாங்கத்துக்கு உழைச்சாங்க, அவனுக்கு கொடுப்பது. மூன்றாவதாக ஒன்று கவனிக்கிறோம், இது விடுவிக்கப்பட்டவன், ஒரு குற்றச்சாட்டப்பட்டாலும் அரசாங்கத்துல இவன் விடுவிக்கப்பட்ட அவனுக்கு உண்மைகள். நான்காவதாக அவன் வந்து உண்மையா யுத்தம் பண்ணவன். ரெண்டாவது கடைசி வரைக்கும் சாகாமல் நிலைத்து நின்றவன். ஆக அவனுக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் சொல்லப்படுகிறது. இதுல இன்னொன்று இருக்கு, அந்த வெள்ளை குருக்கள் என்ன இருக்குமா, புதிய நாமம். அந்த வெள்ளைக்கல் என்ன இருக்குமா, திரும்ப வாசிங்க இந்த 17 வசனம். நாமம் என்பது உங்களுக்கு நாமம் என்றால் பெயர், நாமம் என்றால் பெயர், நேம். சரியா? அதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல எபிரேய வார்த்தை. நேம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை வந்து ஷேம். ஷேம் இல்லை, அது இங்கிலீஷ் நேம் இல்லை, இது எபிரேய ஷேம். சரியா? இதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தம் ரெப்யூட்டேஷன். அடுத்தது க்ளோரி, அடுத்தது ஆனர், அடுத்தது கேரக்டர். பேர் என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை ஷேம். ஷேம் என்றால் ஒண்ணுங்க மதிப்பு, ரெப்யூட்டேஷன், மதிப்பு. இரண்டாவது என்ன, மகிமை. மூணாவது கனம். நான்காவது குணாதிசயம். நம்ம வழக்கம் பேர் என்பதற்கு ஒரு அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் தானே. சரியா? இவன் குப்புசாமி, இவன் கோவிந்த் சாமி, இவர் மாறான, இவர் மட்டை. சரியா? நம்ம வந்து பேர் வைக்க மாட்டோம். பார்த்தீங்களா உட்டுன்னு பேர் வைப்பாங்க. வீட்டுக்காரன் பார்த்தீங்களா உட்டுன்றான், ப்ரௌன்ன்றான், பிளாக்ன்றான். அவன் நல்ல வெள்ளையா இருப்பான், அவனுக்கு பேரு பிளாக். நம்ம பிளாக்கா இருப்பான், ஆனா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருப்பான். நமக்கு அப்படி திருப்பி. சமீபத்தில் ஒரு சாரி வாங்க போன ஒரு கடைக்கு போனால் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த சேல்ஸ் வந்து பண்ற அம்மா கேட்டாங்க. நான் ஒரு சாரியை செலக்ட் பண்ணேன். அப்படிதான் தெரியுங்க. கூட பெண்கள் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், மொத்த கடையை தலைகளை புரட்டி
நல்ல அமைகள் வந்துருக்கிற வழிய அடுத்த போத்தீஸ்மார் கடையில் போனால் அவன் கொடுக்குற காஃபியும் அந்த ஓசி கேசரியும் சாப்பிட்டு வெளியே வந்துருப்பாங்க, கில்லாடி ஆகிடுவாங்க. அது ஒரு 2 வேக பைக்கில் வந்து போட்டுருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி கூட வாங்க வந்துடும் ஆடுது. எனக்கு செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி, 2 நிமிஷம் கூட தேவைப்படாது. போனாது 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள சாரி தான், ஆனால் 2 நிமிஷத்துல அந்த மாதிரி நம்ம மறந்து பார்த்தது. எப்படி என்ன மாதிரி ஆட தெரியல, நான் வந்தால் பக்கம் எடுத்தால் போயிட்டே இருக்கிறான். அவங்க கேட்டாங்க, இந்த கலர் எடுக்கிறீங்களே உடுக்கிறவங்க கருப்பா வெளியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா, நம்ம வந்து கருப்பா இருக்கிறவங்க கருப்பு சட்டை தான் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? லைட் கலர்ல சட்டை போட்டா என்ன ஆகுமா, அவங்க கருப்பா இருப்பது நிறைய தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ண தெரியுங்களா, டாக்டர் போட்டேன்னா தெரியுங்களா, இதை விட நான் ஒன்றும் அவ்வளோ கருப்புலன்னு காட்டிக்கலாம். ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பச்சை சட்டை, கருப்பு சிவப்பு சட்டை, கருப்பு சட்டை இதெல்லாம் போடுறது அவன் ஒருத்தர் தான் போடுவான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கருப்பு இல்லை. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் போயிட்டேன். அந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல கருப்பான நிறம். அவருடைய மனைவி வந்து ஒரு ஃபயர் கலர் ஒன்றுதான். அப்படி சர்ச்சில் அந்த வாழை பிள்ளைங்க தெரியுங்களா, குசும்புனா அப்படி ஒரு குசும்பு. நீங்க நம்ம சபை சொல்லலாம், அந்த சபை அப்படி இருக்கு. என்ன பண்ண பயங்கர குசும்பு. என்ன பண்ண தெரியுங்களா, இந்த பார்த்தோமா சர்வீஸ் பண்ணி பேசிட்டு பார்த்துறீங்களா, மற்றவங்களோட வெளியே கிட்ட வந்து எல்லா குசும் வரிசைட்டு, ஏன் பார்த்தோமா இவங்களோட மாப்பிள்ளையே கிடைக்கலன்னா அந்த கரிமக்க ஒரு ஆளுகள் கட்டினீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாசம் எப்படி இருக்கு பாருங்க. விசுவாசிகளை பேசிட்டு இருக்கும்போது கிட்ட போயிட்டு பாசமா வச்சுட்டு பாசமா தான் ஒரு சின்ன சந்தோஷம். நம்மளாலதான் சொல்ல முடியல, மற்றவங்க அதை திட்டுறாங்க, அதுவும் சந்தோஷம் இருக்கு. அது அமைதியா நின்றோம், அவ்வளவுதான். இவருக்கு கடுப்பு வந்துட்டே இருக்கு பாருங்க. கன்வென்ஷனுக்கு நான் போனேன்னா சண்டே சர்வீஸ்ல நான் மெசேஜ் கொடுக்கணும். ஒர்ஷிப் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன அறிமுகப்படுத்தும் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, பைபிள் தூக்கி மோதிர வச்சுட்டார். பைபிள் கற்பா என் முகம் கற்பா சொல்லுங்க. திருச்சாங்க ஒருத்தரா, இதான் கருப்பு, நான் வந்து டார்க் பிரவுன். எவனாவது என்ன கருப்பு துணிய கொண்டுடுவோம் அவங்கள. கருப்பு எவ்வளவு அழகா இருக்கான்னு கிடைக்கல. கருப்பாக எவ்வளவு அழகா இருக்கா. இப்படி வெள்ளையா இருக்கிறதே அழகா இருப்பது கத்தப்படுத்த கிருபை, அதில் ஒன்றும் மாற்றி கிடைச்சே இல்லை. கத்தப்படுத்த ஆசீர்வாதம். அதனால கருப்புங்கிறதுனால தாழ்வு மனப்பான்மைன்னு அவசியமே இல்லை. தெரியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஒரு பெரிய அண்டா நிறைய ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு ஏகத்தையும் உள்ள போட்டு முக்கிய எடுத்து பாருங்க. நான் வெள்ளையே ஆக மாட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி கருப்பாயிடும். அவ்வளோதான். நமக்கு அவ்வளோதான் கிருபை. நான் இப்படி இருக்கிறதால கத்த பார்த்தாரு. கத்த தாயும் கருவில கண்டவர்கள் தானே பார்த்துருக்காரு. அதுக்கு ஏன் அப்படி அந்த வெண்மையில பேர் ஏன் என்றால் தெரியுங்களா, கத்தர் ஒண்ணு குணாதிசயத்தை காட்டுகிறது, இரண்டாவதாக அவனுடைய கனத்தை காட்டுகிறது, மகிமை, நான்காவது மதிப்பு, ரெபுடேஷன் என்றால் அந்த மதிப்பு மரியாதை. இது எவைய பார்த்து இது கிரேக்க வார்த்தை போனோமா பேருக்கு நேமுக்கு இதுக்கு இதே அர்த்தங்கள் தான். இந்த 1 2 3 4 அர்த்தம் தான். ஓனமா என்பது கிரீக் வார்த்தை பேருக்கு. நாம் வாசித்த வெளிப்பாடு 2:17 ஓனமா தான் இருக்கும். இந்த வெண்மை துணிக்கல்ல ஒரு பேர் எழுதப்படுகிறது. யாருக்கு தெரியும்? யாருக்கு எழுதுனாலும் அவங்களுக்கு மாத்திரம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அந்த பெயர். அப்படி அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய மதிப்பு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கனம், கர்த்தருடைய குணாதிசயத்தெல்லாம் சேர்த்து கர்த்தர் வெற்றி பெறுகிறவங்க கொடுக்கிறார். ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கடந்த 3 நாளும் குமரி மாவட்டத்தில், அதாவது போன வெளிச்செடியாறு 3 நாளும் கோவை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் போய் அவங்க 75 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை நடத்துறாங்க சபையை, ஒரு பூர்ண சுவிசேஷ சபை. அங்கே போய் பேசும்போது எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்க எப்படின்னா இந்த முகம் இருந்தீங்கன்னா கல்லில் செதுக்கி வச்சு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அந்த ஆளுங்கெல்லாம் பேச மாட்டான், அசைய மாட்டான், மறந்து கூட செய்ய மாட்டான், உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு மாதிரி. அவங்கள 3 நாள் மாற்றி ஒரு வழியாகி வந்தேன். இங்க வந்தா அதோட மோசமா இருக்கு. அவங்களே பரவாயில்ல கூட. ஒரு முறை ஜீவானந்தன் இருந்தாரு, மகிழ்ச்சி ஆசிரியர், அவர் கோரி மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு கன்வென்ஷன் போயிருக்காரு. போனபோது அவர் எப்படின்னா கிரம பாட்டு பாடுவார், அக்கிரம பாட்டு பாடுவார், ஜோக் அடிப்பாரு. அவர் கூட்டங்களில் செத்தவங்க எடுத்து சிரிச்சு மறுபடியும் சேர்த்து போயிடுவான். அந்த மாதிரி பண்றாரு. ஆனா அவருக்கு ஒரு பாட்டு ஒரு மீட்டிங் போனா யாரும் அவர் பாட்டு நிறைய பாட்டு பாடுவாரு.
பாட்டுக்கு கை கூட தரலைங்க. அவர் ரொம்ப ஒன்று தெரியுங்களா, ஃபாதர் பெர்க்மேன் சொல்ல எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது ஆடாதாக பார்த்துருப்பீங்களா நீங்க? ஆனா அவர் ஸ்ரீஹரி கொண்டாரு இல்லையா, இந்த ராக்கெட்ல விடுறாங்களாங்க மேலே கடலுக்கு ஒன்று விடுது இல்லை, அந்த ஒன்று தான். அங்கே ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கொண்டு இருந்தாங்க, போயிட்டு வராங்க. போயிட்டு ஒரு பெரிய கூட்டம். அவர் ஒரு நாள் மீட்டிங்ல 100 பேர் சென்னை ஓடி வந்துட்டாரு. அடுத்த ராத்திரி வரைக்கும் ஓடி வந்துட்டாரு. வந்துட்டு கொலகார பாவீடா, அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. அவர் போயிடும், ஒருத்தரும் பாடவே மாட்டாங்க. அவர் பாடும்போது கூட பாடினாதான் சந்தோஷம், பாடும்போது நினைச்சு சந்தோஷமா இருக்கும். அவர் பாட்டுக்கு கோமாளி மாதிரி தான் இருக்கும். இறங்குனோரு எல்லாரும் பார்த்து உட்கார்ந்துருந்தார். அவர் வந்துட்டாரு, கடையை போயிட்டு வந்துட்டாரு. சாப்பிட்டு உட்கார்ந்தாரு. நாளைக்கு நான் போக மாட்டேன்டா, நீ போய் பாருங்கடா. போயிட்டு ஒரு பையனும் பாட மாட்டான், கை கட்ட மாட்டேங்கிறான். என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சென்னையில இருந்து 50 பேரை கூட்டு போனாங்க, பாட்டுறதுக்கு கை தட்டுறதுலேயே கூட்டு போனாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும் சரிதான், இந்த உட்கார்ந்தீங்கன்னா பேசவே முடியாது. சரியா? நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? நான் அங்கதான் தப்பி பொழைச்சு இங்க வந்தேன்னு பார்த்தேன், இங்க அதுக்கு மேல இருக்குது. கத்தரை பார்ப்போம்.